إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இங்கே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் ஹஜ் உம்ரா வழிகாட்டு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நாம் ஹஜ் என்பது நம்முடைய வாழ்நாளில் நாம் ஒரு தடவை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்பது நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் பருவ வயதை அடைந்து சுதந்திரமான ஒரு மனிதராக இருந்து அவர் புத்தி சுயாதீனம் மிக்க ஒருவராக இருந்தால் அவர் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு சக்தி பெற்றிருந்தால் அவர் ஹஜ்ஜை செய்வது அவர் மீது கட்டாய கடமை என்று திருமறை குர்ஆன் குறிப்பிடுகின்றது. இந்த ஹஜ்ஜு கடமை என்பது இது சீனியாரிட்டி அடிப்படையில உள்ள ஒரு கடமை கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு எப்பொழுது அதை செய்வதற்கு அல்லாஹ் நாடி இருக்கின்றானோ அந்த உடனேயே அதை செய்தாக வேண்டும். தகுதி இருந்தும் ஹஜ்ஜு கடமை நிறைவேற்றுவதற்கு தகுதி இருந்தும் நாம பின்னாடி பார்த்துக் கொள்ளலாம் என்று ஒருவர் அதை தள்ளி போடுவார் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஈமானுடைய அம்சங்களில் ஒன்றாக செய்யப்படாது, கருதப்படாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், இன்ன அவ்வள பைத்தியும் உயிரின் நாசி லல்லதி பக்கத முபாரகம் வஹுதல் ஆலமீன். மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் பக்கா. மக்காவுடைய இன்னொரு பேர் பக்கா. பக்கா என்று சொன்னா அதிகமாக மக்கள் திரளக்கூடிய இடம் என்ற அதனுடைய பொருள். அதனால் மக்காவிற்கு பக்கா என்ற பெயரும் குறிப்பிடப்படுகிறது. அப்போ பக்கா என்ற அந்த மக்கமா நகரத்திலே அமைந்துள்ள பாக்கியம் பொருந்திய ஆலயமாகும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாம் இப்ராஹிம். அந்த ஆலயத்திலே தெளிவான சான்றுகள் இருக்கிறது. மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடமும் அந்த ஆலயத்தில் இருக்கிறது. ஃபமன் தஹதஹு கான ஆமினா. அந்த ஆலயத்தில் யார் நுழைந்து விட்டாரோ அவர் அச்சம் தீர்ந்தவராக அபயம் பெற்றவராக மாறிவிடுகிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ் கூறுகின்றார், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. அல்லாஹ்வுக்காக மனிதர்களில் யாரெல்லாம் அந்த ஆலயத்தை நோக்கி செல்வதற்கு சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் ஹஜ்ஜு செய்வது கட்டாய கடமை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஹஜ்ஜு செய்வதற்குரிய தகுதி ஒருவர் பெற்ற பிறகும் அவர் ஹஜ்ஜு செய்வதை மறுப்பார் என்று சொன்னால் அல்லாஹ் கூறுகின்றான், ஃபமன் கஃபர. ஒருவர் இதை புறக்கணித்தால் அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அகிலத்தாரை விட்டும் தேவையற்றவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். ஒருவர் ஹஜ்ஜு கடமையான பிறகும் அவர் ஹஜ்ஜு செய்ய மறுப்பார் என்று சொன்னார், அது கடமை இல்லை என்று ஒருவர் நினைப்பார் என்று சொன்னார், ஹஜ்ஜு செய்வதற்கு ஆசை இல்லாமல் இருப்பார் என்று சொன்னார், அது அவருக்கு தான் நஷ்டம், அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை என்று அல்லாஹ் செய்கின்றார், குறிப்பிடுகின்றார்.
அதே போல திருமலை குர்ஆன்ல 296வது வசனத்தை அல்லாஹ் கூறுகிறான், வஅகிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். நீங்க ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நீங்கள் நிறைவேற்றுங்கள். இஹ்லாஸான முறையில அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேறு எந்த நோக்கமும் எனக்கு இல்லை. என்னுடைய இறைவனுக்கு நான் அடிமைப்படுகிறேன், என் இறைவனுடைய கட்டளையை நான் நிறைவேற்றுகிறேன் என்ற மன தூய்மையான எண்ணத்தில் மட்டும் நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அதே போல் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இது 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டிருக்கிறது. எந்த 5 தூண்கள்? முதலாவது தூண் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், முதலாவது தூண். இரண்டாவது இகாமத்துஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவது. மூன்றாவது ஈதாஇ ஸகாத், ஸகாத்தை நிறைவேற்றுவது. நான்காவது ஹஜ்ஜுல் பைத், ஹஜ் செய்வது. ஐந்தாவது ஸௌம் ரமதான், ரமதான் மாதம் நோன்பு நோற்பது. அப்ப இந்த ஹஜ் என்பது நமக்கு கட்டாய கடமை. இஸ்லாமுடைய 50 கடமைகளில் 4வது கடமை ஹஜ் என்பதை இந்த நபிமொழி நமக்கு செய்கிறது, தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அய்யுஹன் நாஸ் இன்னல்லாஹ ஃபரத அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹஜ்ஜு. மக்களே, அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கியிருக்கிறான், எனவே நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மற்றொரு ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, ஹல் அலல் நிசாஇ மின் ஜிஹாதி, அல்லாஹ்வின் தூதரே, பெண்கள் மீது ஜிஹாத் கடமையா, ஆயுதம் தாங்கி போர் செய்வது பெண்கள் மீது கடமையான்னு கேட்கிறாங்க. நம்முடைய மார்க்கத்துல ஆயுதம் தாங்கி போர் செய்வது பெண்கள் மீது கடமை கிடையாது. அது முன்னாடி சூழல் ஏற்பட்டால் கூட ஆண்களுக்கு தான் அது கடமையை தவிர பெண்கள் மீது அது கடமை கிடையாது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த கேள்வியை கேட்டோம், நபிகள் நாயகம் சொன்னார், பெண்கள் மீது ஜிஹாத் கடமை. அவங்க மேல உள்ள ஜிஹாத் என்ன? அலைஹின்ன ஜிஹாதுன் லா கிதால ஃபீஹி, அவர்கள் மீது ஜிஹாத் கடமை, ஆனால் அது எந்த சண்டையும் கிடையாது. அது என்ன ஜிஹாத் என்று சொன்னால் அல் ஹஜ் வல் உம்ரா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுவது பெண்களுக்கான ஒரு ஜிஹாத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, குறிப்பிடுகிறாங்க. அப்ப இந்த நபிமொழிகள் எல்லாம் ஹஜ் உம்ராவுடைய முக்கியத்துவத்தை நமக்கு குறிப்பிடுகிறது. மற்றொரு செய்தியை நாம் பார்க்கின்றோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஜ் மர்ரத்தன், ஹஜ் என்பது வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை கட்டாய கடமை. அந்த கடமையை ஒரு தடவை செய்துவிட்டால் ஒரு கடமை முடிந்து விட்டது. ஃபமன் ஜாத, ஒருவர் அதிகமாக செய்தார், அல்லாஹ் அவருக்கு பொருளாதார வசதியை கொடுத்திருக்கின்றார், அவர் பொருளாதார வசதியை பெற்றவர், அதற்கான வாய்ப்புகளை பெற்றவர் அதிகமாக ஹஜ்ஜை செய்தார் என்று சொன்னால் அது அவருக்கு உபரியானதாக அமையும், அது வீணா போறது கிடையாது, அதற்குண்டான நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டார். இந்த உம்ரா என்கின்ற வணக்கமும் ஹஜ் என்ற வணக்கமும் அது நமக்கு நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹ் புகாரில் 1673வது அத்தியாயமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அது உம்ரத்து இது உம்ரத்தி கஃபாரத்து லிமா பைனஹுமா, ஒரு உம்ரா செய்துவிட்டு ஒருவர் இன்னொரு உம்ரா செய்தார் என்று சொன்னால் அந்த இரண்டு உம்ராக்களுக்கும் மத்தியில் நிகழ்ந்த பாவங்களுக்கு அந்த 2 உம்ராக்களும் பரிகாரமாக அமைந்திருக்கிறது. அந்த பாவங்களை எல்லாம் அந்த உம்ராக்கள் அழித்து நேரடியாக சொன்னாங்க. அதே போல சொன்னாங்க ஹஜ்ஜுல் மப்ரூர், பாவம் கலவாத ஹஜ். பாவம் கலவாத ஹஜ் என்று சொன்னால் அதற்கு 2 அடிப்படைகள் அவசியம். முதலாவது அடிப்படை, அந்த ஹஜ் அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸான முறையில் வேறு எந்த உலக நோக்கமும் இல்லாமல் பிற மக்கள் நம்மை பாராட்ட வேண்டும், நம்மை ஹாஜி என்று சொல்ல வேண்டும் என்கின்ற எந்த விதமான பொருள் நோக்கமும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக ஒருவர் இஹ்லாஸான முறையில் ஹஜ் செய்வது. இரண்டாவது, அந்த ஹஜ்ஜை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த முறையில் செய்வது. இந்த 2 அடிப்படையில் இருந்தால் மட்டும்தான் அது அல் ஹஜ்ஜுல் மப்ரூர். அப்ப அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் பாவம் கலவாத ஹஜ், அதற்குரிய கூலி என்ன? லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, அதற்குரிய கூலி சொர்க்கத்தை தவிர வேறில்லை. நம்முடைய ஹஜ் இஹ்லாஸான முறையில அல்லாஹ்வுக்காக நாம இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த முறையில் செய்யும் பொழுது அந்த ஹஜ்ஜில எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதை நாம் செய்து
எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்தார்களோ அதை நாம் அடைந்து கொண்டோம் என்று சொன்னால் அதற்குரிய கூலி கண்டிப்பாக சொந்தம். இந்த ரெண்டு அம்சம் வந்துவிட்டார். ஒன்று இஹ்லாஸ், மற்றொன்று அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த முறையில் செய்வது. இந்த ஹஜ்ஜில் வழிகாட்டு நிகழ்ச்சிகளின் நோக்கம் என்ன? இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய மக்கள் அதிகமான நபர்கள் ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஆண்களும் போகிறார்கள், பெண்களும் போகிறார்கள். ஒரு காலத்துல ஹஜ்ஜுக்கு போறது என்பது கப்பல்ல போனாங்க. கப்பல்ல போனா அவங்க உயிர் பெற்று வருவதே ஒரு பெரிய உயிரோடு திரும்பி வருவதே பெரிய சிரமம் என்ற அளவுக்கு ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை. ஹஜ் என்கின்ற வணக்கம் அதற்குரிய ஒரு ஏற்பாடுகள் மிகவும் மிகவும் எளிதாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஹஜ் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு காட்டி தந்தார்களோ அதன் அடிப்படையில் நிறைவேற்றப்படுகிறதா என்று சொன்னால் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்ன சொன்னோம்னா, அதிகமான இஸ்லாமிய பெருமக்கள் ஹஜ்ஜுடைய சட்டங்களை முறையாக தெரியாமல் தான் செய்யறாங்க. அவங்க ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தராத பல செயல்கள் ஹஜ்ஜுங்கிறது செய்யப்படுகிறது. இதனுடைய விளைவு என்ன? நபிகள் சொல்லி காட்டுறாங்க, மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ. நாம் கட்டளையிடாத காரியத்தை ஒருவர் செய்தார், அது அல்லாஹ்விடம் மாற்றப்படும். நபிகள் சொல்லி தராத ஒரு செயலை நாம செய்யறோம் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த செயல் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொது அன்னி மனாசிக்கும், உங்களுடைய ஹஜ் கிரியைகளை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். நான் எப்படி ஹஜ் செய்தேனோ, நான் எப்படி உம்ரா செய்தேனோ அது போன்று உங்களுடைய அந்த கிரியைகளை வணக்கங்களை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தராத முறையில நம்முடைய ஹஜ் அமையும் போது நிச்சயமாக நம்முடைய காசும் விரயமாகிறது, அவனும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு வணக்கமாக செய்தது மாறி. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அது ஹஜ்ஜுல் மப்ரூர், பாவம் கழுவாத ஹஜ், அதனுடைய கூலி லைஸலஹு ஜஸாஉ இல்லா ஜன்னah, அதனுடைய கூலி சொர்க்கத்தை தவிர வேறில்லை. அது நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. இன்னும் ஹஜ்ஜுங்கிற வணக்கம் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்று தெரிகிறது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, சஹீஹுல் புகாரில் 1521வது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்கிறார்கள். நாம் கவனிக்க வேண்டிய அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்காக, இஹ்லாஸான முறைகள். இஹ்லாஸை மீறக்கூடிய எந்த விதமான காரியங்களையும் நம்ம செய்யக்கூடாது, அனுமதிக்க கூடாது. இப்ப நாம பொதுவாக பயணங்கள் மேற்கொள்ளும் போது நம்ம உறவினர்கள்ட்ட நாம சொல்லுவோம், ஒரு ஆளு வெளிநாட்டுல துபாயில இருக்கிறாரு, சவுதியில இருக்கிறாரு, அவங்க பயணம் புறப்பட்டு போகும்போது நாம் எந்த பயணமான உறவினர்கள்ட்ட நம்ம செய்வோம், சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பயணம் என்ற அடிப்படையில உறவினர்கள்ட்ட சொல்வது தப்பு கிடையாது. அதே நேரத்துல ஹஜ்ஜுங்கிற வணக்கத்தை விளம்பரப்படுத்தக்கூடிய வகையில, நம்முடைய இஹ்லாஸை உடைக்கக்கூடிய வகையில உள்ள காரியங்களை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதித்தால் அது நமக்கு தான் நஷ்டமாயிடும். அப்ப நம்ம எல்லோரும் தன்னை ஒரு புனித ஆத்மாவாக பார்க்க வேண்டும். நாம அல்லாஹ்வுக்கு தான் நம்முடைய இஹ்லாஸ், நம்முடைய இறையச்சம் உண்மை வெளிப்பட வேண்டுமே தவிர எல்லோரும் நம்ம ஹாஜி என்று சொல்ல வேண்டும், எல்லோரும் நம்ம ஒரு முசாஃபஹா பண்ணணும். இவன் ஹஜ்ஜுக்கு போறாங்கன்னு சொன்னோம்னா பெண்கள் எல்லாம் போய் அவங்களை சந்திச்சு அவங்களுக்கு ஒரு முகார வாங்கி போற்றணும். இந்த மாதிரி நம்மை விளம்பரப்படுத்தக்கூடிய காரியங்களை நாம் அறவே தவிர்த்துக் கொள்ள வேண்டும். என்ன நபிகள் சொல்லிக்கிறாங்க, மன் ஹஜ்ஜ லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக யார் ஹஜ் செய்கிறார்களோ, ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக், அவர் தீய செயல்களில் ஈடுபடாமல், தீமையான காரியங்களை செய்யாமல் அல்லாஹ்வுக்காக ஒருவர் ஹஜ் செய்தால் அதனுடைய கூலி என்ன? ரஜஅக யௌமின் வலதத்துஹு உம்மு, அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்த நாளில் அவன் எப்படி பாவம் இல்லாமல் பிறந்தானோ அதுபோல திரும்புகிறான். ஒருவன் பருவ வயதை அடைவதற்கு முன்பாக அவனுக்கு தீமைகள் பதிவு செய்யப்படாது, ஆனா தீமை செய்வான். எத்தனையோ சின்ன பசங்க கொலை பண்ணி போடுறாங்க, சின்ன பசங்க சாராயம் குடிச்சிடுறாங்க, சிகரெட் குடிச்சிடுறாங்க, பாவமான காரியங்களை செய்யறாங்க. ஆனா ஒருவன் சிறுவனாக இருக்கும்போது பாவத்தை செய்யலாம், ஆனா பருவ வயதை அடைகிற வரைக்கும் அவனுக்கு அந்த நன்மை தீமை பதிவு செய்யப்படாது. ஆனா இது அப்படி கிடையாது. ஒரு குழந்தை பிறக்கும் போது எந்த விதமான பாவமும் செய்யாத பரிசுத்தமான ஆத்மாவாக அந்த குழந்தை என்ன செய்கிறது, பிறக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஒருவர் அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸான முறையில ஹஜ்ஜை நிறைவேற்றி அவர் ஊருக்கு திரும்பி வந்தார் என்று சொன்னால்
அவர் திரும்பி வரும் பொழுது அவருடைய தாய் அவரை பெற்றெடுக்கும் பொழுது எப்படி அவர் பாவமே இல்லாமல் இந்த உலகத்துல பிறந்தாரோ, ஒரு தீமை கூட இல்லாமல் இந்த உலகத்துல அவர் பிறந்தாரோ, அது போன்று அவர் ஹஜ்ஜில் இருந்து திரும்புகிறார் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்முடைய ஹஜ் அமைய வேண்டும் என்று சொன்னால் அந்த இரண்டு அடிப்படைகள் முக்கியம். ஒன்று மன தூய்மை, இன்னொன்று அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த முறைப்படி செய்ய வேண்டும் என்பது. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 297வது வசனத்துல சொல்லி காட்டுகிறார், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமா. ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதங்கள். இதை நாம பின்னாடி வளர்க்கிறோம். ஃபமன் ஃபர்த ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, அந்த மாதங்களில் யார் ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்டாரோ ஃபலா ரஃபஸ, அவர் ரஃபஸ் என்று சொன்னால் தாம்பத்திய ரீதியிலான செயல்பாடுகள். தாம்பத்தியத்தில் கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது, ஆசையோடு பார்க்கிறது, தொடுறது, முத்தம் கொடுப்பது, ஆசையோடு இந்த மாதிரி தாம்பத்தியம் அதற்கு முன்னோட்டமான செயல்களுக்கு ரஃபஸ் என்று சொல்வார்கள். அவங்க இந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபடக்கூடாது. வலா ஃபுசு, பாவமான காரியங்கள் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. பாவமான காரியங்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தடுத்த தீமையான காரியங்கள். நம்ம புறம் பேசுறது, பொய் பேசுறது, சிகரெட் குடிக்கிறது, இன்னும் ஒரு ஹராமான காட்சிகளை பார்ப்பது, இந்த மாதிரி காரியங்கள் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. வலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜில வீண் விதண்டாவாதங்கள் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. யார்கிட்டையும் போய் ஏதாவது நம்ம தவாப் செய்யும் போது யாரை இடிச்சுட்டாங்கன்னு சொன்னா ஏன்டா இடிச்ச, எரோபால் சைஸ்ல இருக்கிற புத்தி இல்லையா, இந்த மாதிரி வீண் தர்க்கங்கள், வீண் விதண்டாவாதங்கள் எதிரையுமே நாம ஹஜ்ஜ கடமையாக்கி கொண்டதுல இருந்து அதுல விடுபடுற வரைக்கும் இது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது. அல்லாஹ் சொல்லினா நீங்கள் எந்த ஒரு நன்மையை செய்தாலும் அதை அல்லாஹ் அறிகிறான். நீங்கள் ஹஜ்ஜுக்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். நாம் ஹஜ்ஜுக்காக பல்வேறு முன்னேற்பாடு செய்யறோம். நம்ம ஹஜ் கமிட்டியில பதிவு பண்றோம், பிளைட் டிக்கெட் புக் பண்றோம், குர்பானி பிராணியை நாம என்ன செய்யறோம், புக் பண்றோம், பல ஏற்பாடுகள் நம்ம என்ன செய்யறோம், கேட்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய ஏற்பாடுகளில் மிக முக்கியமானது இறையச்சம். அப்ப ஹஜ் என்பது நமக்கு நன்மையை பெற்றுத் தருவதோடு மட்டுமல்லாமல் அந்த ஹஜ்ஜின் மூலமாக நாம் அல்லாஹ்வை அஞ்சுகிறோமா என்பதை இறைவன் செய்கிறான். நாம் இறைவன் நம்முடைய செயல்கள் மூலமாக அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான். இறைவனை நாம் அஞ்சுகின்றோமா என்பதை ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹ் சோதிக்கின்றான். அப்ப அல்லாஹ் சொல்லுகின்ற மொத்த கூனியாவுடைய கல்வா, அறிவுரையோடு நீங்கள் எனக்கு அஞ்சுங்கள் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அன்னல் இஸ்லாமிய ஹரிபு மாக்கான படுறோம். ஒருவன் இஸ்லாத்துக்கு வந்துட்டான்னு வச்சுக்கிட்டு அவன் முன்னால் செய்த எல்லா பாவங்களையும் அந்த இஸ்லாத்துக்கு பதில் என்ற நற்செயல் அளித்துவிடும். அண்ணன் ஹிஜ்ரத்தை தஹரீமு மாக்கான கப்லஹா, ஹிஜ்ரத் என்ற வணக்கம். சஹாபாக்கள் மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக சொத்துக்களை இழந்து குடும்பங்களை தொடர்ந்து மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நாடு கடந்து வந்தார்கள். அந்த பயணத்துக்கு பேர் ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத் அப்படிங்கிற தியாகம் அதற்கு முந்தைய எல்லா பாவங்களையும் அளித்துவிடும். அதற்கு நிகரான ஒரு நன்மை எது? அண்ணல் ஹஜ்ஜ யஹ்திமு மாக்கான கப்லஹு, ஹஜ் என்பது அதற்கு முன்னர் அவன் செய்த எல்லா பாவங்களையும் அது அழித்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜுடைய முக்கியத்துவத்தை சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹஜ் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது. நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படுகிறது, நமக்கு சொர்க்கம் கிடைக்கிறது என்றாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹஜ்ஜின் மூலமாக நம்முடைய செயல்களில் நாம் இறையச்சத்தை வெளிப்படுத்துகிறோமா என்பதை அல்லாஹ் சோதிக்கின்றான். ஒரு ஆள் ஹஜ்ஜில இஹ்ராம் என்ற ஒரு நிலை இருக்கிறது, அதை நான் பின்னாடி சொல்றேன். அந்த இஹ்ராமுடைய நிலைக்கு ஒருவர் சென்று விட்டால் வேட்டையாடக்கூடாத ஒரு சட்டம் இருக்குது. இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு யபுலுவன்னகுமுல்லாஹு பிஷைஇன் மினஸ் ஸைத், இறை நம்பிக்கையாளர்களே, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏதேனும் ஒரு வேட்டை பொருளை கொண்டு உங்களை சோதிப்பான். நபிகள் நாயகம் காலத்துல சஹாபாக்கள் வேட்டையாடி சாப்பிடக்கூடியவர்களா இருந்தார். ஏதாவது ஒரு முயலை பிடிச்சி அடிச்சு சாப்பிடுறது, ஈட்டியை வச்சு வேட்டையாடுறது, அம்பை வச்சு அடிச்சு முயல், மானை, ஏதாவது உண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட பறவைகள், இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை முறையில ஒன்றாக இருந்தது. இப்ப அல்லாஹ் என்ன செய்யலாம், இஹ்ராம் நிலைக்கு வந்த பிறகு வேட்டையாடக்கூடாதுன்னு ஒரு தடை, இஹ்ராம்ல இருந்து விடுபடுற வரைக்கும் வேட்டையாடக்கூடாது அப்படி அல்லாஹ் தடை செய்து விட்டு அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அது தனாலுகு ஐதீக்கும் உங்களுடைய கைகளால் பிடிக்கிற வகையில, ஈட்டியை வச்சு ஈஸியா குத்தி கூட்டுற வகையில அந்த வேட்டை பொருள் வந்திருக்கும். தடை செஞ்ச பிறகு வந்திருக்கும். அல்லாஹ் அனுமதிக்கும் பொழுது எங்க போய் தேடினாலும் ஒரு முயல் கூட கிடைக்காது.
ஒரு பறவை கூட மாட்டார், ஒரு மான் கூட மாட்டார். அல்லாஹ் இஹ்ராமுடைய நிலைக்கு போன பிறகு பார்க்கணும்னு சொன்னோம்னா அல்லாஹ் சோதிக்கிறான். இவன் பக்கத்துல குடிக்கிற மாதிரி கேட்ட கொள்ள கூட அல்லாஹ் சோதிக்கிறான். எதற்காக அல்லாஹ் அப்படி சோதிக்கின்றான்? உங்களில் தனியாக இருக்கும்போது அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர் யார் என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக. அப்ப நாம உம்ராக்கான இஹ்ராம் வச்சுட்டோம், ஹஜ்ஜுக்கான இஹ்ராம் வச்சுட்டோம். இன்னைக்கு நம்ம வேட்டையாக நம்ம இல்லையே அப்படின்னு மறந்துடக்கூடாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், இது மட்டும் தடையில்லை, பல்வேறு காரியங்கள் தடுக்கப்பட்டிருக்கு, பாவமான காரியங்கள் தடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு செல்போனை கூட ஒரு ஆள் பார்க்கலாம் வச்சுக்கோங்க, ஒரு ஹலாமான காட்சி வருது. இப்ப அல்லாஹ் சோதிக்கிறான். நம்ம ஹஜ்ஜு மற்ற காலங்களையும் செய்யக்கூடாது. ஹஜ்ஜுக்கு போகும்போது ரொம்ப பேணுதல். நாம தனிமையில் இருக்கும் பொழுது நாம நம்முடைய செயல்களால் நாம் அல்லாஹ்வை அஞ்சுகிறோமா என்பதை அல்லாஹ் நாம வெளிப்படையாக காட்டுவதற்காக செய்யக்கூடிய ஒரு வணக்கம் இந்த ஹஜ்ஜு உம்ரா என்பது. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், இதற்கு பிறகு ஒருவர் வரம்பு மீறினார். அல்லாஹ் என்று சொன்ன பிறகு, நீ இஹ்ராமுடைய நிலைக்கு போன பிறகு தடுக்கப்பட்ட காரியங்களை ஒருவன் செய்தால் அவனுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கு. சொல்லுவாங்களா இல்லையா? காசை கொடுத்து தண்டனையை வாங்கிட்டு வருது. நம்ம எதுக்காக பல லட்சம் பேர் செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போறோம்? நம்ம சொர்க்கத்துக்கு போகணும், அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும், அதுதான். அப்ப அந்த ஹஜ்ஜை நாம் செய்யும் பொழுது நம்முடைய இறையச்சமும் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. நாம் உண்மையிலேயே அல்லாஹ்வை அஞ்சுகிறோமா என்பதற்கு ஒரு சோதனை களமாகவும் அல்லாஹ் ஹஜ்ஜை ஆக்கியிருக்கிறான். அப்ப அந்த ஹஜ்ஜை கடமையாக்கி கொண்டவர்கள் பாவமான காரியங்களை செய்யும் போது அதுவே அவனை நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு காரியமாகவும் ஆகிவிடுகிறது. அவனை முறையா நாம செய்யும் போது அன்று பிறந்த குழந்தையை போது அவனை பரிசுத்தப்படுத்துகிறது. அதை பலமும் ஈடும் பொழுது அந்த ஹஜ்ஜே அவனுக்கு என்ன செஞ்சது? நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாவமாக என்ன செய்து மாறிவிடுகிறது. அப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 22:37 சொல்றான், ஹஜ்ஜில ஒரு வணக்கம் குர்பானி கொடுப்பது. அந்த வணக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அந்த குர்பானி பிராணியுடைய இறைச்சிகளோ இரத்தங்களோ அல்லாஹ்வை அடையாது. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், மாறாக உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாஹ்வை அடையும். அப்ப ஹஜ்ஜு ரொம்ப ரொம்ப முக்கியம். இறையச்சம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்ப நம்முடைய எந்த நல்லறங்களாக இருந்தாலும் ஹஜ்ஜு, உம்ரா, தொழுகை, நோன்பு, ஜக்காத் எதுவா இருந்தாலும் சரி, அது ஏற்றுக்கொள்ளப்படாது சொன்னா 3 அடிப்படையில் அவசியம். ஒன்று, இணை வைப்பு செய்து விடக்கூடாது, கலந்து விடக்கூடாது. ஷிர்கா நம்பிக்கைகள், போய் சஜிதா பண்றது, இறந்தவங்க அல்லாஹ் மாதிரி இறைவனுடைய ஆற்றலை போன்று இறைவன் அல்லாதவர்களுக்கு இருக்கிறது, இறைவன் அல்லாதவர்கள் பிரார்த்தனை செய்வது, இறைவன் அல்லாதவர்கள் நமக்கு நன்மையை தர முடியும், தீமையை தடுக்க முடியும் என்றெல்லாம் இந்த ஷிர்கா நம்பிக்கை இருக்கு பாருங்க. இது கலந்து விடும் என்றால் நல்லறங்கள் பால். அல்லாஹ் சொல்லிக்காக மலையின் அஷ்டத்தில் நிறைய நீர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாலும் சரி உங்களுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். அப்ப நம்ம சில காலங்கள்ல பல ஷிர்கான காரியங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் அறியாமையே நுழைந்திருக்கு. தாயத்துக்கள் அணிவது, நல்ல நேரம் பார்க்கறது, கெட்ட நேரம் பார்க்கறது, சமணத்தை நம்புறது, தர்கா வழிபாடு, இது போன்ற காரியங்கள் அல்லாஹ் நமக்கு வந்து தருவாய். இது எப்படி இணை வைப்பு, இது எப்படி இஸ்லாத்துக்கு எதிரானது என்பதை உணர்ந்து இந்த பாவங்களை நாம் விலகிக் கொண்டால்தான் நம்முடைய நல்லறங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இரண்டாவது இஹ்லாஸ், மன தூய்மை. இன்னல்லாஹ லா யக்பலு மினல் அமலி இல்லா மா கான லஹு ஹாலிஸன் வ மக்ரூஹிய பிஹி வஜ்ஹுஹு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருமுகத்தை நாடி அவனுக்காக செய்யக்கூடிய நல்லறங்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வான். மூன்றாவது, அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இருக்க வேண்டும். நபிகள் சொன்னார்கள், மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ. நாம் கற்றுத்தராத, நாம் புத்தகத்தாத அடிப்படையில் ஒரு காரியத்தை ஒருவர் செய்தால் அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அது நபிகள் சொல்லி காட்டுறாங்க. ஹுது அன்னி மனாசிகக்கும், உங்களுடைய ஹஜ் வணக்கங்களை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்ம வீட்டுல இருந்து நாம புறப்பட்டதுல இருந்து நாம திரும்பி வந்த வரைக்கும் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாம பார்க்க இருக்கிறோம். நான் முடிந்தவரை இதை சுருக்கமாகத்தான் சொல்கிறேன். நாம இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகைக்கு முன்னாடி, மக்ரிப் இடைவேளை வரும், இஷா தொழுகைக்கு முன்னாடி என்ன செஞ்சிடலாம், நாம இந்த அமர்வை முடித்துக் கொள்ளலாம். நாம வீட்டுல இருந்து கிளம்புறோம். வீட்டுல இருந்து கிளம்பும் பொழுது வாகனத்துல ஏறி நம்ம அமர்றோம். நம்ம வீட்டுல இருந்து ஒரு வேன்ல உட்கார்ந்து போகலாம், ட்ரெயின்ல போவோம், பிளைட்ல போவோம். எந்த வாகனத்துக்கு நம்ம அமர்ந்தாலும் பொதுவாக இது ஹஜ் உடைய பயணத்துக்கு மட்டுமல்ல, எந்த பயணமாக இருந்தாலும் வாகனத்தில் ஏறி அமர்ந்த பிறகு நம்ம வாகனத்தில் ஏறி அமர்ந்தவுடன்
ஓதக்கூடிய துவாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். இது ஹஜ் உம்ராவோடு சம்பந்தப்பட்டது கிடையாது. ஆனா இந்த துவாவுடைய அர்த்தத்தை நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், இது ஹஜ் உம்ராவுக்கு அவ்வளவு 100% பொருந்தக்கூடிய துவா. எல்லா பயணத்துக்கும் இது ஓதணும். ஆனா ஹஜ் உம்ராவுக்கு வந்து அவ்வளவு பொருந்தக்கூடிய ஒரு துவா. வாகனத்துல ஏறி உட்கார்ந்தோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்வே மிகப்பெரியவன் என்று 3 தடவை சொல்லிவிட்டு சுப்ஹானல்லதி சஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன், இந்த வாகனத்தை எங்களுக்கு கட்டுப்படுத்தி தந்து வசப்படுத்தி தந்து அல்லாஹ்வுக்கே எல்லாம். நாம நினைக்கிறோம் நம்ம காரு, நம்ம பைக்கு, நம்ம பஸ் அப்படி நம்ம நினைக்கிறோம். எத்தனை பேர் பைக்ல போய் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க, அவங்க ரூபு திரும்ப வர்றது இல்லையே. அப்ப எல்லாமே அல்லாஹ்வுடைய இறைவன் நமக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றார். அப்ப நாம சொல்றோம், இந்த வாகனத்தை எங்களுக்கு வசப்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கு எல்லாம் போகணும். நாங்கள் இதற்கு ஆற்றல் பெறாதவர்களாக இருந்தோம். வைனா இலா ரப்பினா லமுன்கலிபூன், நாங்கள் எங்கள் இறைவனிடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதா, இறைவா எங்களுடைய இந்த பயணத்திலே அல் பிர்ர வத் தக்வா, நன்மையையும் இறையச்சத்தையும் கேட்கிறோம். ஹஜ்ஜுடைய நோக்கமே 2 தான். ஒண்ணு நமக்கு நன்மை சரியாக செய்தால் நன்மை சொர்க்கம் கிடைக்க போகிறது. இரண்டாவது ஹஜ்ஜுடைய நோக்கம் நாம் அல்லாஹ்வை அஞ்சுகிறோமா என்று நம்முடைய செயல்கள் மூலமாக நாம் வெளிப்படுத்துவது. அப்ப தக்வா அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், அந்த சவ்வது நீங்கள் முந்தையாரை செய்து கொள்ளுங்கள், தக்வா நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய முந்தையாரை மிக முக்கியமான மிக சிறந்தது இறையச்சம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப இந்த பயண துவாவை நபியா சொல்லி தர்றாங்க, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ ஸஃபரினா ஹாதா அல்-பிர்ர வத் தக்வா, இறைவா எங்களுடைய இந்த பயணத்திலே எங்களிடம் நன்மையையும் இறையச்சத்தையும் கேட்கின்றோம். மினல் அமலி மா தக்வா, நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய நல்லதை கேட்கிறோம். ஹஜ் என்று அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உம்ரா என்று அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ மினல் அமலி மா தக்வா அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா ஸஃபரனா ஹாதா, இறைவா எங்களுடைய இந்த பயணத்தை எங்களுக்கு லேசாக்குவாயாக. ஒத்துவியன்னா கோடா, எங்களுடைய தூரத்தை நீ சுருக்குவாயாக. அல்லாஹும்ம அந்த சாஹிபு பிஸ் ஸஃபர், இறைவா நீ தான் பயணத்தில் எங்களுடைய தோழர். அப்படி என்ன கருத்து? அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம இந்த பயணத்தை நாம் செய்ய முடியாது. சரியான முறையில் நம்முடைய நோக்கத்தை அடையக்கூடிய வகையில் நாம் நிறைவேற்ற முடியாது. அல்லாஹும்ம அந்த சாஹிபு பிஸ் ஸஃபர் வல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்ல், என்னுடைய குடும்பத்திற்கு நீதான் பிரதிநிதி. நாங்க போயிட்டு சொன்னோம்னா என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க எல்லா காலத்திலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்துடைய பிரதிநிதி பாதுகாவலர் நீதான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் வஅஃபாஇ ஸஃபர், இறைவா பயணத்துடைய சிரமங்களிலிருந்தும் வகாவத்தின் மந்தர் கோரமான காட்சிகளை காண்பதிலிருந்தும் வசூயில் முன்பதவி ஃபில் மாலி வல் அஹ்ல், என்னுடைய குடும்பத்திலும் செல்வத்திலும் கெட்ட மாற்றங்கள் ஏற்படுவதை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன். அப்படிங்கிற பயண துவாவை நம்ம என்ன செய்யணும்? வாகனத்துல ஏறும் போது நாம் ஓதிக்கொள்ள வேண்டும், இறங்கும் போதும் ஓதிக்கொள்ளும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கும் போது ஆயிபூன தாயிபூன ஆபிதூன ரப்பினா ஹாமிதூன் என்று அந்த வாசகத்தை சொல்லிவிட்டு இந்த பயண துவாவை என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஓதி இருக்கிறாங்க. அப்ப நீ வாகனத்துல ஏறி உட்கார்ந்ததும் இந்த பயண துவாவை ஓத வேண்டும், வாகனத்திலிருந்து இறங்கிய பிறகும் இந்த பயண துவாவை ஓத வேண்டும். இது ஹஜ்ஜுக்கு உள்ளது கிடையாது, எல்லா பயணத்துக்கும் உள்ள பொதுவான ஒரு துவா. அடுத்து நாம விளக்கணும், ஹஜ் என்பது அதற்கு ஹஜ் செய்ய வேண்டிய காலம் இருக்கிறது. ஹஜ்ஜுங்கிற வணக்கத்தை எந்த இடத்துல இருந்து நாம துவக்க வேண்டும் என்பதும் இருக்கிறது. ஹஜ் செய்யக்கூடிய காலம் என்ன? குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட மாதங்கள். அறியப்பட்ட மாதங்கள் என்று அல்லாஹ் ஏன் குறிப்பிடுகிறான்? இப்ராஹிம் நபி காலத்திலிருந்து ஹஜ் என்ற வணக்கம் அது எந்த காலத்தில் செய்ய வேண்டும் என்று அறியப்பட்டே வருகிறது. ஆனால் நபிகள் நாயகம் வணக்கத்தின் வசனத்தை அல்லாஹ் இறக்கும் போது அது ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்று அறியப்பட்ட மாதங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நாம நினைக்கிறோம் துல்ஹஜ் மாதத்துல மட்டும் ஹஜ் நினைக்கிறோம், அப்படி கிடையாது. ஹஜ்ஜுங்கிற வணக்கம் ஷவ்வால்ல இருந்து ஆரம்பிச்சது. ஹஜ்ஜுடைய மாதம் வந்து ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ். ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ். ரமலான் இப்போ ஒரு ஆளு ரமலான் மாசத்துல ஹஜ்ஜுக்காண்டி இஹ்ராம் போற இஹ்ராமுடைய எண்ணம் வைக்கலாம் வைத்துக் கொள்ளுங்கள், அது ஹஜ்ஜாவே ஆகாது. இப்ப லுஹர் தொழுகை இருக்குது. லுஹர் தொழுகையின் நேரம் என்ன? சூரியன் உச்சி சாய்ந்த பிறகுதான் லுஹருடைய நேரம். உச்சியிலிருந்து மேற்கு நோக்கி சாய்ந்த பிறகுதான் லுஹருடைய நேரம். ஒரு ஆள் என்ன செய்ய காலையில் 11 மணிக்கே பள்ளிவாசல் லுஹர் தொழுதா அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அது மாதிரி ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள் ஒருவர் தன்னுடைய ஊர்ல இருந்து எப்போ கிளம்பணும் சொன்னோம்னா ஷவ்வால் மாதம் கிளம்பலாம், துல்கஅதா மாதம் கிளம்பலாம், துல்ஹஜ் மாதம் கிளம்பலாம். அப்ப அல்லாஹ் சொல்றா துல்ஹஜ் மாதம் பிறை 8க்கு முன்னாடி ஒரு அந்த பிறை 8க்கு முன்னாடி பிறை 8 அங்க போய் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடு ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ ஹஜ்ஜுக்குரிய மாதங்கள் அறியப்பட்ட மாதங்கள் அது எல்லாம் ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ்.
இது அல்லாத மற்ற மாதங்கள்ல ஹஜ்ஜுக்கான என்ன செய்ய முடியாது, பயணங்கள் மேற்கொள்ள முடியாது. அடுத்து ஹஜ்ஜுங்கிற வழக்கம் குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். உம்ராங்கிற வழக்கம் குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஹஜ் உம்ராவுடைய சட்டங்களை தெரியாத மக்கள் நினைக்கிறாங்க உம்ரா என்பது மக்காவில் போய் செய்யக்கூடிய வணக்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஹஜ் என்பது மக்காவில் போய் செய்யக்கூடிய வணக்கம் நினைக்கிறாங்க. அது கிடையாது. ஹஜ்ஜுங்கிற வணக்கம் குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஸ்டார்ட் ஆயிடும். அதுதான் மீகாத் அப்படின்னு சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஊர் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஒவ்வொரு எல்லைகளை அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க. நாம பார்த்தோம் ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈரான்ல இருந்து வரக்கூடிய மக்கள் காபாவுல இருந்து 98 கிலோமீட்டர் தாக் அப்படிங்கிற இடம் அவங்களுக்கு இல்லை. அதே போன்று நஜித், ரியாத் போன்ற இடங்கள்ல இருந்து மக்காவிற்கு கிழக்கு மேற்கு பகுதியில் உள்ளவங்களுக்கு கர்ண மனாசி, அதே போன்று எமன்ல இருந்து வரலாம், நம்ம இந்தியாவில இருந்து போனவங்களுக்கு இடம் இது மக்காவில இருந்து ஒரு 92 கிலோமீட்டர் தூரத்தில் செய்து இது இருக்கு. அதே போல ஷாம்ல இருந்து வரக்கூடியவங்களுக்கு ஜஃபா என்கிற எல்லை, மதீனாவிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு துல்ஹுலைஃபா அப்படிங்கிற எல்லை, நம்ம இந்தியாவில இருந்து போறவங்களுக்கு இடம். இந்த எல்லையில இருந்துதான் நாம ஹஜ்ஜுங்கிற வணக்கத்துக்குள்ள, உம்ராக்கு போனா உம்ராங்கிற வணக்கத்துக்குள்ள நாம் என்ன செய்கின்றோம், நுழைகின்றோம். அப்போ இந்த ஹஜ்ஜுடைய எல்லைக்கு நாம செல்லும் பொழுது நம்முடைய இந்த எல்லைகள்ல இருந்துதான் நாம என்ன செய்கின்றோம், நம்முடைய ஹஜ்ஜு உம்ரா வணக்கத்தை ஸ்டார்ட் பண்றோம். நம்ம ஊர்ல இருந்து கிளம்பும் போதே ஹஜ்ஜுக்கு போகிற எண்ணத்துல நம்ம என்ன செய்யறோம், கிளம்புறோம். ஆனால் நம்முடைய ஹஜ்ஜு என்ற வணக்கம், அது உம்ரா என்ற வணக்கம் ஊர்ல இருந்து வீட்டுல இருந்து கிளம்பினோடனே ஆரம்பிச்சிடாது. எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், இந்த எல்லைகள்ல இருந்து என்ன செய்யும், ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த எல்லைகள்ல இருந்து அந்த வணக்கத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சில சுன்னத்துகள் நமக்கு என்ன செய்யுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. என்னென்ன சுன்னத்துகள்? இப்ப நாம அந்த எல்லையில இருந்து நாம இஹ்ராமுக்குள்ள நுழையிறது. இஹ்ராம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நாம ஹஜ்ஜுக்குள்ள நுழைகிறோம், உம்ராக்குள்ள நுழைகிறோம் என்பதற்கு ஒரு வாசகத்தை சொல்லணும். அந்த வாசகத்தை நாம் சொல்வதற்கு பெயர் தான் இஹ்ராம். அந்த வாசகத்தை நாம் சொன்ன பிறகு நமக்கு பல விஷயங்கள் தடுக்கப்படுது, குறிப்பிட்ட காலம் வரை அதை நாம விளக்கிடுவோம். இப்ப இந்த எல்லைக்கு முன்னாடி நாம அந்த எல்லையிலிருந்து நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? முதலாவது சொல்லக்கூடிய விஷயம், இது ஹஜ்ஜு உம்ராவோடு சம்பந்தப்பட்டது கிடையாது, பொதுவான ஒரு சுன்னத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமின் 40 நாளைக்கு மேல தன்னுடைய மீசையை கத்தரிக்காமல் இருக்கக்கூடாது. மீசையை கத்தரிப்பது, நகங்களை வெட்டுவது, அதே மாதிரி அக்குள் பகுதியில் உள்ள ரோமங்களை நீக்குவது, மர்மஸ்தானங்களுடைய ரோமங்களை நீக்குவது, இது எல்லாம் இயற்கையான சுன்னத்துகள். இதை 40 நாளைக்கு மேல நீக்காம செய்யக்கூடாது, விடக்கூடாது. 40 நாளைக்கு முன்னாடி எத்தனை தடவை வேண்டுமானால் ஒருவன் சுத்தப்படுத்திக் கொள்ளலாம். அது ஹஜ்ஜு உம்ராவுக்கும் உள்ள சுன்னத்து கிடையாது, பொதுவான ஒரு சுன்னத். ஹஜ்ஜு உம்ரா பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அந்த எல்லைக்கு முன், அந்த எல்லையிலிருந்து அவங்க அந்த உம்ராக்குள்ள நுழைவதற்கு முன்பாக, ஹஜ்ஜுக்குள்ள நுழைவதற்கு முன்பாக இந்த சுன்னத்தை செய்து கொண்டால் சிறந்தது, செய்யாவிட்டாலும் குற்றமில்லை. இது பொதுவான ஒரு சுன்னத். இரண்டாவது, இஹ்ராமுக்கு முன்னாடி குளிப்பது சுன்னத். சுன்னத் என்று சொன்னால் நீ கட்டாயம் என்று வழங்கிக் கொள்ளக்கூடாது. செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் என்ன கிடையாது, தீமை கிடையாது. அப்ப நாம அந்த எல்லையில இருந்து உம்ராங்கிற வணக்கத்துக்குள்ள நுழைய போறோம், ஹஜ்ஜிங்கிற வணக்கத்துக்குள்ள நுழைய போறோம். அப்ப அந்த வணக்கத்துக்குள்ள நுழைவதற்கு குறிப்பிட்ட வாசகங்களை சொல்ல வேண்டும். அந்த வாசகத்தை சொல்வதற்கு முன்பாக குளித்துக் கொள்ளணும். ஹஜ்ஜுக்கு உம்ராக்காண்டி போகக்கூடிய பெண்கள் மாதவிலக்குல இருந்தா கூட அவங்க இஹ்ராமுக்காண்டி குளிக்கணும். அந்த குளிப்பு அந்த பெண்களுக்கு குளிப்பு கடமையை நீக்காது, ஆனா அவங்க குளித்தாக வேண்டும். அவங்க குளித்து விட்டு என்ன செய்ய வேண்டும், இந்த ஸ்டேஜ்ரி, பிஸ்கட் போன்ற அந்த சாதனங்களை அணிவாங்க பாருங்க, அந்த சாதனங்களை அணிந்து கொள்ள வேண்டும். அப்போ மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள், பிரசவத்துக்கு ஏற்பட்ட பெண்கள் கூட அந்த இஹ்ராமுடைய எல்லையில வைத்து குளிக்கிறது சுன்னத். குளித்த பிறகு தலையெல்லாம் என்ன செய்யணும், எண்ணெய் தேய்ச்சி தலையை நல்ல பாதிக்கொள்ள வேண்டும். ஆண்களும் பெண்களும் தலையில் எண்ணெய் தேய்ச்சி சீவிக்கொள்ள வேண்டும். நறுமணம் பூசிக்கொள்ளும். உடல்ல நறுமணம் பூசணும். பூசக்கூடிய நறுமணம் நம்முடைய ஆடையை பூசிக்கொள்ளக்கூடாது. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். உடல்ல செய்யலாம், நறுமணம் பூசிக்கொள்ளலாம். நம்முடைய மார்க்கத்துல ஆண்களுடைய நறுமணம், பெண்களுடைய நறுமணம் என்று 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் காலத்துல ஆண்களுடைய நறுமணம் என்பது அதற்கு நிறம் கிடையாது, வாசம் தூக்கலாது. ஒரு ஆண் நறுமணம் பூசிட்டான்னு சொன்னோம்னா
அந்த வாசம் வந்து பகலையும் சென்றடையக்கூடியதா இருக்கும். பெண்களுடைய நறுமணம் என்பது அது நிறமாக இருக்கும், வாசம் என்பது என்ன செய்யும், ரொம்ப கம்மியா இருக்கும். அவங்க உடம்புல உள்ள பூவாடையை மற்றவர்கள் சென்றடைய விடாமல் தடுக்கக்கூடிய வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக ஹஜ் உம்ராக்களில் பொதுவாகவே ஒரு இஸ்லாமிய பெண் வந்து வீதிகளில் செல்லும் போது பிற ஆண்கள் திரும்பி பார்க்கக்கூடிய வகையில நறுமணம் பூசிக்கொண்டு செல்வதை தடுத்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஐயுமா இந்திராஜி ஸ்டார்டர் மதத்தலா கௌமி எஜிது மின் ரீஹைஹா ஃபஹிய ஸானியா. எந்த ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு ஒரு ஆண்களுடைய சபையை கடந்து செல்கிறார், தன்னுடைய நறுமணத்தை பிற ஆண்கள் பெற்று தன்னை திரும்பி பார்க்க போக ஃபஹிய ஸானியா, அவருக்கு விபச்சாரின்னு சொன்னாங்க. விபச்சாரின்னு சொன்னோன்னே தண்டனைக்குரிய குற்றம் நினைச்சிடக்கூடாது. நம்முடைய மார்க்கம் வந்து சின்னஞ்சிறிய பாவங்களை கூட விபச்சாரத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சின்னஞ்சிறிய பாவங்களுக்கு கூட விபச்சாரிகள் பேரனை செய்து சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில இது ஒரு சிறு பாவம், ஆனா இது கூடாத பாவம். அப்போ ஹஜ் உம்ராக்காண்டி போகக்கூடிய பெண்கள் வந்து அவங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி உடலில் நறுமணம் பூசிக்கொள்ளலாம், ஆடையில என்ன செய்யக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது. நம்ம இஸ்லாமில இருந்து விடுபடுற வரைக்கும் நாம என்ன செய்யக்கூடாது, நறுமண சோப்புகளை பயன்படுத்துவதோ நறுமணம் உள்ள எண்ணெயை தேய்ப்பதோ அத்தர் பூசுறதோ நாம என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. நீ அங்க போனீங்கன்னா உங்களுக்கு குளிக்கும் போது மனம் இல்லாத சோப்புகள் அங்க விற்பனையில் இருக்கும், நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். ஆனா என்ன செய்யக்கூடாது, நாம வந்து இஸ்லாமில இருந்து விடுபடுற வரைக்கும் நாம நறுமணத்தை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. நறுமணத்தை வேண்டுமென்றே நுகர்ந்து பார்ப்பதும் கூடாது. இன்னொரு விளங்கிடுங்க, நாம இஹ்ராமுக்கு முன்னாடி அந்த எல்லையிலிருந்து நம்ம உம்ராவுக்கு வணக்கத்துக்குள் நுழைய போறோம். அந்த வணக்கத்துக்குள் நுழைவதற்கு முன்பாக உடனே நாம நறுமணத்தை பூசிக்கிறோம். நாம அந்த வணக்கத்துக்குள்ள நுழைந்த பிறகு நம்ம பூசிய நறுமணம் உடலில் இருக்கும் என்றால் அது குற்றம் கிடையாது. இஹ்ராமுடைய நிலைக்கு முன்பாக நபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க, கன்னி அன்துரு இலா வபீசி தய்யிப் அலா வஃரிகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஹ்ராமுக்கு நுழைவதற்கு முன்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு நறுமணம் பூசி விட்டாங்க, உடம்புல ஆடையை பூசக்கூடாது. அப்ப அந்த உடம்புல பூசிக்கிட்டு அந்த நறுமணம் அவங்க இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும் பொழுதும் அவங்க நெற்றியில வந்து அந்த நறுமண பொருள் மின்னீரை நான் பார்த்தேன் அப்படின்னு செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம இஹ்ராமுக்கு முன்னாடி உடம்புல தேய்ச்ச நறுமணம் இஹ்ராமுக்கு பிறகு இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா இஹ்ராமுக்கு பிறகு என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த நறுமணத்தையும் பூசக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அதாவது இஹ்ராமுடைய நிலையில ஒருவர் மரணித்து விட்டார். அப்போ ஜனாசாவை குளிப்பாட்டும் போது நறுமணத்தை பயன்படுத்தும். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அவர் மரணித்த போது அவர் கருணை புகுத்திப்பான், அவர் பக்கத்துல நறுமணத்தை அருகில் கூட கொண்டு செல்லாது. அப்ப நாம நறுமணம் ஒரு இடத்துல இருக்கிற முடிந்ததை நம்ம என்ன செஞ்சுக்கணும், நாம் அதை விலகிக் கொள்ள வேண்டும். நமக்கு நிர்பந்திக்கப்பட்ட அடுத்து இயற்கையான பொருட்கள் இருப்பாங்க, ஒரு ஆப்பிள், ஒரு எலுமிச்சை, இந்த மாதிரி பொருட்கள் தப்பு கிடையாது. ஒரு ஆளுக்கு வாங்கி வருது, ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து அவர் மோந்து பார்த்துக்கிறாங்கன்னா அது நல்லா படைத்த அந்த பழங்கள் இதெல்லாம் என்ன வராது, நறுமணத்துல என்ன செய்யாது, வராது. ஆனா கோடாரி தரம் தைக்கிறக்கூடாது. இதெல்லாம் அப்படி நிலைக்கு போய் தலை வலிக்குது, மாத்திரை போட்டு தலைவலியை குணப்படுத்திக்கவே தவிர எனக்கு கோடாரி கையில வச்சாதான் தலைவலி போகும்னு சொன்னோம்னா ரொம்ப நிர்பந்தமாயிட்டுனா எல்லா உற்சாகம் அல்ல, எந்த ஆத்மா சக்திக்கு நிர்பந்திக்க மாட்டான். ஆனா இந்த மாதிரி நறுமண தைலங்கள் ஏதாவது என்ன செஞ்சுக்கணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம இஹ்ராமுக்கு முன்னாடி தலையில எண்ணெய் தேய்ச்சி, பெண்கள் நல்ல தலைவாரி சீவிக்கொள்ள வேண்டும், ஆண்களும் தலையில எண்ணெய் தேய்ச்சி சீவிக்கொள்ள வேண்டும். முதல்ல நறுமணம் பூசிக்கொள்ள, ஆடைகளை செய்யக்கூடாது, பூசிக்கொள்ள கூடாது. அதே போல ஆண்கள் வந்து என்ன செய்யணும், தையில் இல்லாத ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும். ஒரு கீழாடு, ஒரு மேலாடு. நபி இதுலயே தையில் இல்லாத ஆடைன்னு சொன்னாங்கன்னா நபிகள் நாயகம் கேட்கப்படுகிறது, இஹ்ராமுடைய நிலைக்குள் சென்ற ஆண்கள் என்னென்ன ஆடையை அணிந்து கொள்ளலாம். அவர் நபியனா அணியக்கூடாத ஆடையை சொன்னாங்க. ஒரு முஸ்லிம் வந்து சட்டை அணியக்கூடாது, வலா சிறுவால் பேண்ட் என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது, வலா இமாமா கலப்பாக என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது, வலா கதல் சிவா அவர் தொப்பி என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. அதே மாதிரி வலா சோகம் மசல் பர்சு சஹபரான், பர்ஸ் என்ற நறுமணம் தைக்கப்பட்ட ஆடை, அதே மாதிரி ஜஃபரான் என்ற நறுமணம் தைக்கப்பட்ட ஆடை, நறுமணம் தைக்கப்பட்ட ஆடை என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. இப்படிலாம் ரசூலுல்லாஹ் செஞ்சுட்டாங்க, தடுத்துட்டாங்க. அப்போ ஒரு ஆண்கள் வந்து எந்த ஆடைக்கெல்லாம் உறுப்புகளுடைய பேர் இருக்குதோ அப்படிப்பட்ட எந்த ஆடையும் அணியக்கூடாது. இப்ப சட்டை வச்சுக்கிடுங்க, இது நம்ம சட்டை கையும்போம்,
இதை வந்து சட்ட கழுத்தும்போம், ஒரு பேண்ட்னா வலது காலமோ இடது காலமோ, அப்போ ஒரு குறிப்பிட்ட உறுப்பை அளவாக கொண்டு தைக்கப்பட்ட எந்த ஆடையும் ஆண்கள் வந்து இஹ்ராமுக்குள்ள நுழைஞ்சவன அணியக்கூடாது. அப்ப அதுக்கு முன்பாகவே அவனை செய்யணும், அதை வந்து அதுக்கு தையல் இல்லாத ஆடை சொல்லுவாங்க. தையல் இல்லாத ஆடைன்னு அர்த்தம் இது குறிப்பிட்ட உறுப்புக்குன்னு உள்ள ஆடை கிடையாது. கீழே கட்ட வேட்டி எடுத்து மேல உறுத்திக்கலாம், மேல கட்ட துண்டு எடுத்து கீழே உறுத்திக்கலாம். அப்ப அது குறிப்பிட்ட உறுப்புக்கு உள்ள ஆடை கிடையாது. ஒரு தொப்பினா குறிப்பிட்ட உறுப்புக்காக உள்ளது, ஒரு சட்டைனா குறிப்பிட்ட உறுப்புக்காக உள்ளது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்கள் வந்து எந்தெந்த ஆடையை அணியக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால அதை சுருக்கமாக விளங்குவதற்கு தையல் இல்லாத ஆடை, தையல் இல்லாத ஆடை ஹதீஸ்ல சொல்லப்படுது. நபிகள் நாயகம் சொன்ன சட்டங்கள் தையல் இல்லாத ஆடைக்கு மட்டும்தான் அதை செய்யும் பொருள். அதுக்கு ஆண்கள் வந்து இந்த மாதிரி செப்பல் இஹ்ராமுடைய நிலையில இந்த மாதிரி செருப்பு அணிந்து கொள்வது அது சிறந்தது. அதே நேரத்துல அவங்க வந்து இந்த காலுடைய வெளிப்பகுதியை மறைக்காத இந்த செருப்பல் அணிவது சிறந்தது. அதே நேரத்துல முனிக்கு கீழே இந்த கணுக்கால் மூடி இருக்கு பாருங்க, முனிக்கு கீழே உள்ள எந்த வகையில செருப்பானுதான் தப்பு கிடையாது. அது மேற்பகுதியை மறைச்சாலும் தப்பு கிடையாது. சிறந்தது எது? செப்பல் அணிவது சிறந்தது, அதாவது ரப்பர் செருப்பு. அது கிடைக்கலன்னு சொன்னோம்னா நம்முடைய நாம் அணியக்கூடிய ஒரு ஷூவா இருந்தாலும் சரி, சாக்ஸா இருந்தாலும் சரி, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முழுக்கி கீழே செய்ய இருக்கும். அது மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து முகத்தை மறைக்கக்கூடிய ஆடைகள் முகத்துல என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. ஆண்களும் பெண்களும் கையுறைகள் என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. பெண்கள் முகத்துல என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது நபிகள் நாயகம் தடுத்திருக்கிறாங்க. அப்ப நம்ம இந்த ஏற்பாடுகளை தான் அந்த எல்லையில செய்யணும். இப்போ நம்ம போகக்கூடிய பிளைட் வந்து எல்லையில இறங்காது. நமக்குரிய எல்லை எது? இளம். அந்த இடத்துல இறங்கி நம்ம இந்த விஷயங்களை தான் செய்ய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்களுடைய எல்லை மதீனாவுல இருந்து துல்ஹுலைஃபா. அந்த துல்ஹுலைஃபாங்கிற எல்லைக்கு வந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போது அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இஹ்ராமுடைய குளிச்சுட்டு உடம்புல நறுமணம் பூசிட்டு எண்ணெய் சீவிட்டு அந்த இஹ்ராமுடைய நியத்து வைத்த பிறகு கொடுக்க வேண்டிய ஆடைகளை எல்லாம் அணிந்து கொண்டு எல்லையில வந்து ரசூலுல்லாஹ் செஞ்சுக்கிட்டாங்க, அந்த இஹ்ராமுக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டாங்க. அப்ப நாம வந்து உங்களுடைய பிளைட் நீங்க டைரக்ட் பிளைட்டா இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, அந்த ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே ஆண்கள் என்ன செஞ்சிடலாம், அந்த சுண்ணத்துக்களை எல்லாம் செஞ்சுக்கலாம். குளிக்கிறது, நறுமணம் பூசுறது, எண்ணெய் சீவுறது, இஹ்ராமுடைய நியத்து வச்ச பிறகு தையல் இல்லாத ஆடையை அணிகிறது எல்லாமே செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த வணக்கத்துக்கு நம்ம எங்க வந்தா நுழைய போறோம், அந்த எல்லையில வந்து என்ன செய்ய போறோம், நுழைய போறோம். அதனால வந்து அந்த முன்னேற்பாடுகளை நாம பிளைட்ல போகும்போது அந்த எல்லை வரும்போது நமக்கு அறிவிப்பாங்க. அந்த எல்லையில இறங்கி நம்ம செய்ய முடியாது. அதனால ஏர்போர்ட்ல இருந்தோ அந்த வீட்டுல இருந்தோ நம்ம செஞ்சுக்கலாம், ரெடி ஆகி போயிடலாம். இப்ப திருவனந்தபுரத்துல இருந்து பிளைட் வச்சிருக்க, ஏர்போர்ட்ல இருந்து உங்களுக்கு ஏர்பிளேன் வசதி இருந்தா அங்க இருந்து நீங்க செஞ்சீங்கன்னா குளிச்சுட்டு இந்த சுண்ணத்துகளை எல்லாம் செஞ்சுட்டு கிளம்பிக்கலாம். அது வீட்டுல இருந்து அந்த ஆடையோட கிளம்புனா தப்பு கிடையாது. ஆனால் அந்த வழக்கத்திற்குள் நுழைதல் என்பது அந்த எல்லையில தான் செய்யணும், நுழைய வேண்டும். அதே போன்று இப்ப நம்ம அந்த எல்லைக்கு வந்துட்டோம். இப்ப ஹஜ்ஜுக்கு போறது வந்து உம்ராக்கு மட்டும் போகக்கூடியவங்க இருப்பாங்க, ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க இருப்பாங்க. நம்ம இந்தியாவில இருந்து போகக்கூடியவங்க வந்து 99% நாம செய்யக்கூடிய ஹஜ் என்பது தமத்து முறையில உள்ள ஹஜ். இன்னொன்னு கிரான் வகை ஹஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. கிரான் வகை ஹஜ் என்ன, தன்னுடைய ஊரில் இருந்தே கையோடு பலிப்பிராணி என்ன செய்வாங்க, மக்காவோடு அறுக்க வேண்டும் என்பது ஹஜ் பெருநாள் அடங்கி அறுக்க வேண்டும் என்பதற்காக ஊர்ல இருந்து என்ன செய்வாங்க, பலிப்பிராணியை கொண்டு போவாங்க. இவங்களுக்கு வந்து எதுதான் சிறந்த ஹஜ்? கிரான் வகை ஹஜ். தமத்து கிரான் என்ன அர்த்தம்? நாம அந்த எல்லையில இருந்து இஹ்ராமுடைய நியத்தை வச்சு மக்காவில் போய் உம்ராவை நிறைவேற்றி விட்டு இஹ்ராம்ல இருந்து விடுபட்டார். திரும்ப துல்ஹஜ் பிறகு ஹஜ் தாண்டி மக்காவில இருந்து இஹ்ராம் கட்டுறோம். இந்த மாதிரி எல்லையில இருந்து உம்ராக்காண்டி இஹ்ராம் நியத்தை வச்சு உம்ரா செஞ்சுட்டு இஹ்ராம்ல இருந்து விடுபட்ட பிறகு துல்ஹஜ் பிறகு ஹஜ்ஜுக்காண்டி இஹ்ராம் பெற்றுவதற்கு பிறகு தமத்து. நம்ம இந்தியாவில இருந்து போகக்கூடிய எல்லோருமே எந்த மாதிரி செய்வோம், தமத்து முறையில ஹஜ் செய்வோம். நம்ம இருந்து பலிப்பிராணியை கையோடு செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. அப்ப நம்ம தமத்து முறையை ஹஜ் செய்யறதுனால அந்த எல்லைக்கு போன உடனே நாம முதல்ல உம்ராக்கு தான் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம வந்து உம்ராக்கான இஹ்ராமுக்குள்ள நுழைப்போம். இப்படி என்ன வழங்கிடக்கூடாது, உம்ராக்காவுல இஹ்ராம் நுழையிறோமா இல்லைங்களா, இது உம்ரான் மட்டும் வழங்கிடக்கூடாது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, தகலத்தில் உம்ரத்தும் ஃபில் ஹஜ்ஜி இலா யௌமில் கியாமா. ஹஜ்ஜுக்குள் உம்ரா என்பது கியாமத் நாள் வரை நுழைந்து விட்டது. நம்ம ஹஜ் அல்லாத மாதங்கள்ல உம்ராவை மட்டும் செய்வோம், அது தனி வணக்கம்.
ஆனால் நாம செய்யக்கூடிய ஹஜ்ஜில ஒரு பார்ட் என்னது? உம்ரா. ஹஜ்ஜுக்குள்ள ஒரு உம்ரா இருக்கு. உம்ரா என்பது தனித்த உம்ரா கிடையாது, அதுவும் ஹஜ்ஜு தான். நம்ம ஹஜ்ஜுங்கிற வழக்கு நம்ம பிள்ளை 8ல இருந்து துவங்கல. ஹஜ்ஜுங்கிற வழக்கு எங்க இருந்து துவங்கிறது? ஷவ்வால் மாதம், துல்காதா மாதம், துல்ஹஜ் மாதத்துல அந்த எல்லையில இருந்து நாம அந்த உம்ராக்கு நாம் நியத் வைக்கும் போது எதுக்குதான் நுழைக்கிறோம்? ஹஜ்ஜுக்குள்ள தான் நம்ம நுழைகிறோம். ஏன்னா தமத்து ஹஜ் என்பது தமத்து முறை ஹஜ்ஜினா என்ன வழங்கிறீங்க? முதல்ல எல்லையில இருந்து உம்ரா தாண்டி நாம இஹ்ராமுடைய நியத் வச்சு உம்ராவை நிறைவேற்றுவது. அதற்கு பிறகு இஹ்ராம்ல இருந்து விடுபட்டது. அதற்கு பிறகு பிறை 8ல வந்து ஹஜ்ஜுக்காக என்ன செய்யுது? இஹ்ராமுடைய நியத் வைக்கிறது. அப்ப இந்த ரெண்டும் சேர்த்துதான் ஹஜ். பிறை 8ல ஹஜ்ஜுக்காக நியத் வைக்கிறோம், அது மட்டும் ஹஜ் கிடையாது. இந்த உம்ராவும் சேர்த்தும் அதுவும் அந்த ஹஜ்ஜும் சேர்த்துதான் ஹஜ்ஜுங்கிறது முழுமையான ஹஜ் என்பதை நாம என்ன செய்ய வேண்டும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப நாம உம்ராக்கு மட்டும் மற்ற காலங்களில் உம்ராக்கு மட்டும் போறோம் வச்சுக்கிறீங்க. அந்த எல்லையில போய் நாம குளிச்சு தலை சீவி நறுமணம் உடம்புல நறுமணம் பூசிட்டு ஆண்கள் தையல் இல்லாத ஆடை அணிந்து கொண்டு, பெண்கள் அவங்களுக்கு சொல்லப்பட்ட பெண்களுக்கு பொதுவான ஆடை தான், எல்லா காலத்திலையும் அணியக்கூடிய மார்க்கம் அனுமதித்த ஆடை தான் பெண்களுக்கு. பெண்களுக்கு தனிப்பட்ட ஆடை கிடையாது. அவங்க முகத்தை மறைக்க கூடாது, கையுறை என்ன செய்யக்கூடாது? அணியக்கூடாது. அதுதான் பெண்களுக்கு ஆடையை தடுக்கப்பட்டது. இப்ப நம்ம அந்த எல்லைக்கு வந்துடுறோம். பிளைட்ல போகும்போது உங்களுக்கு அந்த எல்லையை அறிவிப்பாங்க. நாம தூங்கிடாம தயாரா இருக்கணும். அந்த எல்லைக்கு வந்தவுடனே நம்ம ஒரு வாசகத்தை சொல்றோம். இந்த வாசகம் நியத்து கிடையாது. நம்ம ஊர்ல இருந்து கிளம்பும்போதே அந்த எண்ணத்துல தான் போறோம். நியத்து என்பது உள்ளத்துல ஒரு எண்ணம். இந்த வாசகம் என்பது நியத்து கிடையாது. இது ஹஜ்ஜுக்குள் உம்ராவுக்குள் நாம் நுழைகின்றோம் என்பதை அறிவிக்கக்கூடிய வாசகம். இப்ப நம்ம தொழுகிறோம். இக்காமத் சொன்ன பிறகு தொழுகைக்குள்ள நம்ம நுழையணும் அப்படிங்கிறது என்ன அடையாளம்? அல்லாஹ் அக்பர் அப்படின்னு தக்பீர் கட்டு. அந்த தக்பீர் கட்டிட்டோம்னா அதுக்குள்ள சலாம் கொடுக்கிற வரைக்கும் தொழுகையை பிற காரியங்களும் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி நம்ம ஹஜ்ஜுக்குள் நுழைவதற்கான ஒரு வாசகம் தான் இந்த வாசகம். என்ன வாசகம்? நாம வந்து தமத்துவ முறை ஹஜ் செய்யும் போது அந்த எல்லையில போய் ஃபர்ஸ்ட் உம்ராவை தான் நிறைவேற்ற போறோம். அப்ப நம்ம லப்பைக உம்ரத்தன், அது அல்லாஹும்மங்கிற வார்த்தையை சேர்த்து ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹும்ம லப்பைக அல்லாஹும்ம உம்ரத்தன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் உம்ராவுக்காக ஆஜராகிவிட்டேன் அப்படின்னு சொல்லணும். ரமலான் ஹஜ் அல்லாத மாதங்கள்ல உம்ரா மட்டும் செய்யக்கூடியதான் சொல்லணும். தமத்துவ ஹஜ் செய்யறோம், நாம இப்படிதான் சொல்லுவோம், லப்பைக உம்ரத்தன். நம்ம ஹஜ்ஜுக்கு வந்து பிறகு எட்டதான செய்ய போறோம். இந்தியாவில இருந்து போகக்கூடிய மக்கள் தனியா இருக்க செய்வோம், இஹ்ராம் கட்டுவோம். முதல்ல ஹஜ்ஜில் ஒரு உம்ராவை நம்ம என்ன செய்யறோம்? முடிக்கணும். அப்ப லப்பைக உம்ரத்தன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டோம் வச்சுக்கிறீங்க. நம்ம எதுக்குள்ள நுழைஞ்சிட்டோம்? உம்ராக்குள்ள நுழைஞ்சிடும். தமத்துவ முறை ஹஜ் செய்யும் போது இந்த எல்லையில வைத்து லப்பைக உம்ரத்தன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டோம், உம்ராக்குள்ள நுழைஞ்சிடும். இதுல வந்து நீங்க விளங்கிடுங்க. சிலர் வந்து ஏதாவது அவங்களுக்கு நோய் வந்துட்டு நோயாளியா இருப்பாங்க. நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம், ஹஜ்ஜு தாண்டி நம்ம நியத் வச்ச போது பின்னாடி நமக்கு நோய் வந்துருமோ அப்படின்னு நினைக்கிறது இல்லை. ஒரு ஆள் நோயாளியாவே இருக்கிறார், அவர் நினைக்கிறாரு நாம ஹஜ்ஜுக்கு போனோம், ஆனா நம்ம நோயாளியா இருக்கிறதா இடையில நம்ம ஹஜ்ஜை முடிக்க வேண்டிய நிலைமை வந்துடும் அப்படின்னு அவர் பயந்தாங்க. அந்த மாதிரி நோயாளிகள் மட்டும், ஆரோக்கியமா உள்ளவங்க கிடையாது. ஆரோக்கியமா உள்ளவங்க அல்லானா நோய்வாய்ப்படுவாங்க, அது வேற. ஆனா ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா நோயாளியாவே இருக்கிறார், அவர் ஹஜ்ஜுக்கு போறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து முபாஹா பின்த் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து இஹ்ராம் கட்டும் போது இஹ்ராம் உள்ள நுழையாம இருக்கிறாங்க. அப்ப ரசூலா கேட்கிறாங்க, நீங்க ஏன் இஹ்ராம் நுழையலையா? அல்லாஹ் சொல்லுது, எனக்கு வந்து அடிக்கடி உடல் நோவினை வந்துகிட்டே இருக்கும். அந்த உடல் நோவினை வந்து அதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, ஹஜ் உம்ரா வணக்கங்கள் செய்ய முடியாது. அப்ப நபிகள் நாயகம் சொல்லிக்காட்டு அந்த மாதிரி ஆட்களுக்கு மட்டும் ரசூலா அந்த எல்லையில வச்சு ஒரு வாசகம் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன வாசகம்னா, அல்லாஹும்ம மஹில்லி லப்பைக உம்ரத்தன் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹும்ம மஹில்லி ஹைசு ஹபஸ்தன், இறைவா எந்த இடத்தில் நீ என்னை தடுக்கிறாயோ அங்கு நான் இஹ்ராம் வெளியே வந்துடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம ஆரோக்கியமான ஆட்கள் வந்து இஹ்ராம் நியத் வச்சு உம்ராக்குள்ள போயிட்டோம், நம்ம உம்ரா செய்ய முடியாம ஆயிட்டோம் வச்சுக்கிறீங்க. நாம வந்து அதுக்கு பரிகாரம் செய்யணும். ஒரு ஆட்டையோ மாட்டையோ அதுக்கு பரிகாரம் செய்யணும். ஆனா இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவர்கள் அவங்கதான், எனக்கு திடீர்னு பின்னாடி நோய் வந்துருமோ நினைக்கிறவங்க செய்யக்கூடாது. மற்ற நோய்வாய்ப்பட்டவங்க மட்டும் உம்ராவுக்கு செல்லும் போது இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க, இறைவா லப்பைக உம்ரத்தன் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹும்ம மஹில்லி ஹைசு ஹபஸ்தனி, இறைவா என்ன எங்க நீ தடுக்கிறாயோ அங்கதான் இஹ்ராம்ல விடுபட்டுருவேன் அப்படின்னு ஒரு ஆளு இந்த வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அவர் இஹ்ராம் இடையில ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாம போயிட்டார், உம்ராவை நிறைவேற்ற முடியாம அவங்களுக்கு எந்த பரிகாரமும் செய்யாது கிடையாது.
இது நிபந்தனை வைக்கிறது. ஆனால் ஆரோக்கியமா உள்ளவர்கள் நிபந்தனை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அப்புறம் நம்ம இந்தியாவிலிருந்து போகக்கூடியவங்க தமிழுக்கு முறை செய்யறதுனால அந்த எல்லைக்கு போன பிறகு முதல்ல நம்ம உம்ரா நிறைவேற்ற போறோம். லப்பைக்கு உம்ரத்தன், அது லப்பைக்கு அல்லாஹ் உம்ரத்தன், நான் உம்ராவுக்கு ஆஜராகி விட்டேன் அப்படிங்கிற வாசகத்தை சொன்னதோட நாம எதுக்குள்ள நுழைஞ்சிடும், உம்ராக்குள்ள நுழைஞ்சிடும். இந்த உம்ரா என்பது ஹஜ்ஜின் ஒரு பகுதியான உம்ரா, சரிங்களா? அப்ப அந்த உம்ராக்குள்ள நம்ம நுழைஞ்ச பிறகு இஹ்ராமுடைய நியத் வைத்தவர்கள் நம்ம இஹ்ராமுக்குள்ள நுழைஞ்ச பிறகு நமக்கு சில விஷயங்கள் தடுக்கப்பட்டது. என்ன தடுக்கப்பட்டது? தலை மற்றும் உடல்ல உள்ள எந்த கோபங்களையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, களையக்கூடாது. நம்ம குளிக்கும் போது நம்ம சக்திக்கு மீறி உதிர்ந்து விட்டால் தப்பு கிடையாது. ஆனா நாம ஒரு ஆள் செய்யக்கூடாது. தாடியுடைய தானாவே பிச்சை எடுக்கிறது, தலையில வந்து தானாவே முடிய பிச்சை எடுக்கிறது, இந்த மாதிரி காரியம் செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அது தானாகவே உதிர்ந்து விழுந்துச்சு, நம்ம அறியாம என்ன செஞ்சிட்டோம், ஒரு முடியை பிடிச்சிட்டோம், அது தப்பு கிடையாது. அறியாம செஞ்ச எந்த பாவமும் நமக்கு அல்லாத குற்றமா ஆக்கப்படாது. அதே மாதிரி எப்ப குற்றமாகும், தெரிந்தே செய்யப்பட குற்றமாகும். ஒரு சட்டம் தெரியாமலோ அது ஒரு சட்டம் தெரிந்த பிறகு மறந்து போய் தடுக்கப்பட்ட செஞ்சிட்டாங்கன்னா அது ஒருபோதும் என்ன செய்யாது, குற்றம் கிடையாது. இப்ப நம்ம நோம்பு வச்சிட்டோம், மறந்து போய் தண்ணி எடுத்து குடிச்சிட்டோம், நோம்பு நிறைவேற்றுறாங்க. அப்ப இஸ்லாமுக்குள்ள நாம நுழைஞ்ச பிறகு, உங்களாக வணக்கத்துக்குள்ள நுழைஞ்ச பிறகு நாம சில காரியங்கள் செய்யக்கூடாது. இது என்னென்ன காரியங்கள்? தலை மற்றும் உடல்ல உள்ள எந்த முடிகளையும் நாம இஸ்லாமிலிருந்து இருந்து விடுபடுற வரை களையக்கூடாது. நகங்கள் என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. நறுமணம் பூசக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, திருமண ஒப்பந்தம் செய்யக்கூடாது. ஒரு ஆள் இஸ்லாமுக்குள்ள நுழைஞ்ச பிறகு, இஸ்லாமுக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க, பாக்குறீங்க, உங்க பையனுக்கு தகுதியான ஒரு பொண்ணு இருக்குது, பையனுக்கு பொண்ணு கேட்டோமா, அது பொண்ணுக்கு தகுதியான மாப்பிள்ளை இருக்குது, அந்த மாப்பிள்ளைக்கு வந்து அந்த மாப்பிள்ளை பையன் பொண்ணு கேட்டோமா, அந்த பேச்சு பேசக்கூடாது. இஹ்ராமுடைய நியத்துல இருக்கும் போது அந்த மாதிரி எந்த பேச்சும் செய்யக்கூடாது, பேசக்கூடாது. எப்ப பேசிக்கலாம்? இஹ்ராமுல இருந்து விடுபட்ட பிறகு பேசிக்கலாம். உங்க பொண்ணை எங்க பையனுக்கு தர முடியுமா, உங்க மாப்பிள்ளைய எங்க பொண்ணுக்கு தர, இந்த மாதிரி பேச்சுகள் பேசலாம். எப்ப பேசலாம்? இஹ்ராம் இல்லாத நிலையில பேசிக்கலாமே தவிர இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும் போது திருமணம் செய்வதோ, திருமணம் செய்து வைப்பதோ, பெண் பேசுவதோ, மாப்பிள்ளை பேசுவதோ என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி பேசக்கூடாது. அதே மாதிரி கணவன் மனைவியா போறவங்க மனைவி ஆசையோடு தொழுவது, கட்டி அடிப்பது, முத்தமிடுறது, தாம்பத்தியத்தில் ஈடுபடுதல், இது போன்ற காரியங்கள் செய்யக்கூடாது. நீங்க உம்ராக்காண்டி நியத்து வச்ச பிறகு ஒருவர் தாம்பத்தியத்தில் அறிந்தோ அறியாமலோ மற்றவங்க கட்டி அணைக்கிறது, முத்தமிடுவது, இதெல்லாம் வந்து அறியாம செஞ்சுட்டா அது உம்ராவை பாதிக்காது. தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது தெரிந்தோ தெரியாமலோ இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும் போது தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாங்கன்னா அந்த உம்ராவை பாதிக்கும். அவங்க திரும்ப என்ன செய்யணும், எல்லைக்கு வந்து அவங்க அதுக்காண்டி ஒரு மதிப்புறானி என்ன செய்யணும், அடுத்து பழகணும், திரும்ப அவங்க எல்லைக்கு வந்து இஹ்ராமுடைய நியத்து வைக்கணும். ஆனா இதெல்லாம் இருக்குது. ஆனா மத்த அந்த தாம்பத்தியம் என்பது அந்த அமலே நமக்கு என்ன செஞ்சணும், பாழாக்கணும். இஹ்ராமுடைய நிலையில் இருக்கும்போது அனுமதி கிடையாது. அது ஆண்கள் வந்து தலையை மறைக்கிறது, கையில் ஆடைகள் அணிவது, கையுறைகள் அணிவது கூட. தலையை மறைக்க என்ன அர்த்தம்? தலையை மறைக்கிற மாதிரி கைக்குட்டை கட்டுறது, தலப்பா கட்டுறது, துணியை தொங்க போடுறது, தொப்பி வைக்கிறது, இந்த மாதிரி செய்யக்கூடாது. இப்ப ஒரு மேல ஒரு ஷெட் இருக்குது, ஒரு புடையை பிடிக்கணும், தப்பு கிடையாது. ஒரு துணியை இப்படி தூக்கி பிடிக்கணும். ரசூல்லா வந்து இரண்டாம் நிலையில இருக்கும் போது பிலால் ரலியல்லாஹு ரசூல்லா தான் செஞ்சிருக்காங்க, துணியை வந்து தூக்கி பிடிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி தூக்கி பிடிக்கிறது அதுதான் என்ன கிடையாது, தப்பு கிடையாது. ஒரு கால் ஷெட்டுக்குள்ள நிக்கிறது, ஒரு பெட்டியை தலையை தூக்கி வைக்கணும், அது தலைக்கு மறைப்பா இருக்குது, அது தப்பு கிடையாது. ஆனால் தலையை மறைக்கிற மாதிரி ஆண்கள் வந்து தலையை மறைக்கிற மாதிரி எந்த துணியும் செய்யக்கூடாது. இஹ்ராம்ல இருந்து விடுபடுற வரைக்கும் அவங்க அணியக்கூடாது, கையல் ஆடைகள் அணியக்கூடாது. நீங்க இஹ்ராம் நியத்து வச்ச பிறகு எத்தனை தடவை நீ குளிச்சுக்கலாம். ஆனால் குளிக்கும் பொழுது தையல் இல்லாத ஆடைகளை நம்ம செஞ்சோம், தையல் இல்லாத ஆடைகளை நாம உடுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப நீங்க வந்து வெள்ளை கலர் ட்ரெஸ் தான் அது கிடையாது. நீங்க ஒரு வேட்டி எடுத்து அது கையில மூட்டை பிரிச்சுட்டு அதுலயே தோற்றுறது உடுத்துறது வச்சுக்கிட்டா கூட என்ன கிடையாது, தப்பு கிடையாது. நம்ம இஹ்ராம் ட்ரெஸ் வெள்ளை கலர்ல தான் இருக்கணும், வெள்ளை கலர்ல தான் அணியறது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக வெள்ளை நிறத்தை சிறப்பித்திருக்கிறாங்க. ஒரு பயம் உங்கள் ஆடைகளில் வெள்ளை நிற ஆடைகளை அணியணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இஹ்ராமுடைய ட்ரெஸ் வந்து வேற கலர்ல எல்லாம் தப்பு கிடையாது. இப்ப ஒரு 8 முறை வேட்டி இருக்குன்னு வச்சிருக்க, அது வந்து எந்த விதமான
கையில இல்ல வச்சுக்கிறீங்க, நீங்க வேட்டியா உடுக்கிற மாதிரி உடுத்துக்கிட்டாலே அதுவே என்ன செஞ்சிடும், இஹ்ராம் ஆயிடும். இன்னொரு 8 முழ வேட்டியை மேல போட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்க, அது ஆண்களுக்கு போதுமான ஆடையார். இஹ்ராமுடைய ட்ரெஸ் தனியா வச்சிருக்கிறாங்க, அதுதான் இஹ்ராமுடைய ட்ரெஸ் கிடையாது. தையல் இல்லாத எதை வேண்டுமா அவனை செஞ்சுக்கலாம், இஹ்ராமின் போது அவனை செய்து கொள்ளலாம், அணிந்து கொள்ளலாம். அதே போன்று பெண்கள் முகத்தை மறைக்கிறது, கையில் அணிவது கூடாது, காலுறை அணிவது கூடாது. இவ்வளவு செருப்பு கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க காலுறை என்ன செஞ்சிடலாம், கணுக்காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி அணிஞ்சுக்கலாம், காலுறை அணியலாம். ஆனா அது முழுக்கி மேல என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. அந்த காலுறை என்பது முழுக்கி கீழே தான் என்ன செய்யணும், ஷூ அணியலாம். அந்த ஷூ கேன்வா ஷூவா இருக்கும், முழுக்கி மேல என்ன செய்யக்கூடாது, மறைக்க கூடாது. இதெல்லாம் இஹ்ராமின் போது தடுக்கப்பட்டவை, இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம மக்காக்குள்ள போயிட்டோம்னு சொன்னோம்னா, இஹ்ராமுடைய நிலையில இருக்கிறவங்க, அதாவது உம்ராங்கிற வணக்கத்தை செய்யறவங்க, அந்த இஹ்ராமுடைய இல்லாதவங்க யாராக இருந்தாலும் ஹரமுடைய எல்லைகளில் பேண வேண்டிய ஒழுக்கம் இருக்கு. ஹரமுடைய எல்லை இது மக்காவை சுற்றி குறிப்பிட்ட கிலோமீட்டர் புனித எல்லை. இப்போ அரபாத்துல சிட்டி புனித எல்லைக்கு வெளியே இருக்கு. மினா, முஸ்தலிஃபா, மினா இது எல்லாமே புனித எல்லைக்கு உள்ள இருக்கு. உங்களுக்கு அந்த புனித எல்லையுடைய அந்த அடையாளம் போர்டுலாம் வச்சிருப்பாங்க, புனித எல்லைக்கு போர்டுலாம் செஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. இந்த புனித எல்லைகளுக்குள்ள இஹ்ராமுடைய நிலையில உள்ளவங்களும் இஹ்ராமுடைய நிலையில இல்லாதவங்க புனித எல்லைக்கு உள்ள இருந்தாலே பேண வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொன்னோம்னா, அங்க உள்ள முட்களை என்ன செய்யக்கூடாது, வெட்டக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானம் பூமியை படைத்த காலத்தில இருந்தே இந்த பகுதியை புனித எல்லையாக அல்லாஹ் ஆக்கிட்டான். அது அங்க உங்களுக்கு அடையாளம் வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி அடையாளங்கள் போர்டுகள் புனித எல்லைக்குள்ள இருக்கு. அப்ப அந்த புனித எல்லைக்கு நாம போயிட்டோம்னு சொன்னோம்னா, அங்க உள்ள முட்களை வெட்டக்கூடாது, வேட்டை பிராணியை வெட்டக்கூடாது. ஒரு புறாவோ, ஒரு முயலோ, ஒரு மானவோ வச்சிருக்க அப்படின்னு செய்யக்கூடாது, அது பாதிக்கும். நம்ம வேலையை நம்ம பார்த்து செய்யணும், போகணும். இது புனித எல்லைக்குள்ள பேண வேண்டியது. அதே போன்று பிற தவறவிட்ட பொருட்களை அதை அறிவிப்பவர்கள் மற்றவர்கள் எடுக்கக்கூடாது. ஒரு பொருள் கீழே கிடக்குது, ஒரு பொருளை நம்ம கீழே உள்ள பொருள் எடுத்து வச்சிருங்க, அதுக்கு மார்க்கெட்ல சட்டங்கள் இருக்கு. அது ஒரு வருஷம் அந்த அடையாளத்தை பார்த்துக்கணும், சுருக்கு என்ன கலர் என்பதை பார்த்துக்கணும், எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு நம்ம அங்க உட்கார்ந்து அறிவிக்கணும், இந்த பொருள் எங்கிட்ட இருக்குது, அடையாளம் சொல்லி பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்கு உண்டான தகுதி நமக்கு இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, நாம அங்க அந்த பொருளை எடுத்து அதை உரியவர் வர்ற வரைக்கும் ஒப்படைக்கலாம். நம்ம ஒரு வருஷம் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. உங்க கூட வந்திருக்கிறாங்க, அவங்க பொருள் கீழே கிடைக்குது, இது அப்புறம் பொருள் எடுத்து அவர்கள் எடுத்து தப்பு கிடையாது. நமக்கு யாருமே தெரியாது, நம்ம அதை எடுத்தோம்னு சொன்னோம்னா அந்த பொருளை உரியவரிடம் ஒப்படைப்பதற்குரிய மார்க்க சட்டங்களை பேணக்கூடிய சூழல் நமக்கு இருக்கும். அந்த சூழல் நமக்கு எதை வச்சிருக்க, நம்ம கீழே கிடைக்கிற எந்த பொருளும் எடுக்கக்கூடாது. அப்ப நிறைய சொல்றாங்க, பிற தவறவிட்ட பொருட்களை அது அறிவிப்பதற்கு நமக்கு அதை அறிவிக்கக்கூடிய தகுதி நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அதை நம்ம செய்யக்கூடாது. அங்குள்ள பொருட்களை கிள்ளக்கூடாது. நம்ம ஹரமுடைய எல்லைக்குள்ள போயிட்டோம்னா அந்த இடத்துல ஒரு கடையை முடிக்கிறது, புல்ல கிள்றது, எதாவது என்ன செய்யக்கூடாது. எல்லாத்துக்கும் மேல அங்க போய் சண்டை சச்சரவு செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹரமுடைய எல்லைக்குள்ள யுத்தம் செஞ்சவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, வமை யுரிது ஃபீஹி பிஇல்ஹாதின் பிஉமின் முதுகுஹுமின் அஸாபின் அலீம், அங்கு அநியாயம் செய்து புனிதத்தை சீர்குலைத்து நாடுகிறாரோ அவருக்கு துன்புறுத்தும் வேதனையை சுவைக்க செய்வோம். இது அல்லாஹ் காபாக்குள்ள வச்சு யுத்தம் செய்தவர்கள் சொல்லணும் அருளப்பட்ட வசனம். எல்லாரும் காபாவுடைய புனிதங்கள் விஷயத்தை என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்ய வேண்டும், இருந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம உம்ராக்குள்ள நுழைஞ்சிட்டோம், எல்லையில வச்சு நாம லப்பைக்க உம்ரத்தன், லப்பைக் அல்லாஹும்ம உம்ரத்தன் சொன்ன உடனே நாம இஹ்ராமுக்குள்ள நுழைஞ்சிட்டோம், உம்ராக்குள்ள நுழைஞ்சிட்டோம். நாம் இஹ்ராமுக்குள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு தல்பியா என்பது சப்தமா சொல்லணும். எது வரைக்கும் தல்பியா சொல்லணும், மக்காவை பார்க்கிற வரைக்கும், மக்காவுடைய கட்டிடங்களை பார்க்கிற வரைக்கும் சொல்லணும். இன்னும் நீங்க மக்காவுடைய கட்டிடங்களை பார்க்கிற வரைக்கும் சொல்லலாம் என்பதற்கு ஆதாரம் இருக்கு. நம்ம பிளைட்ல ஏறி ஜித்தாவை போய் இறங்கிருக்கோம், தல்பியா விடக்கூடாது. ஜித்தாவில மக்காவுக்கு போல தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கும். எது தல்பியா சொல்லலாம், மக்காவுடைய கட்டிடங்களை பார்க்கிற வரைக்கும். இன்னும் இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னா, கஅபாவை பார்க்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம், தல்பியா சொல்லலாம். அப்ப தல்பியா வாசகம் நம்ம மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். இது தௌஹீதுடைய வாசகம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். லப்பைக் அல்லாஹும்ம, இறைவா நான் ஆஜராகி விட்டேன். லப்பைக், இறைவா நான் ஆஜராகி விட்டேன். லப்பைக், இறைவா நான் ஆஜராகி விட்டேன். லா ஷரீக லக, இறைவா உனக்கு எந்த இணையும் இல்லை.
நீ தனித்தவன், நீ இணை இல்லாதவன், உனக்கு எந்த விதமான இணையும் உனக்கு கிடையாது. லப்பை இறைவன் ஆஜராகிவிட்டேன். இன்னல் ஹம்த, ஹம்துனா எல்லா புகழும், நிஅமத எல்லா அருட்குறைகளும், லக்கல் முல்க், அல் முல்க் எல்லா அதிகாரங்களும் உனக்குரியது. எல்லா புகழும், எல்லா அருட்குறைகளும், எல்லா அதிகாரம் உனக்குரியது. லா ஷரீக லக், இறைவா உனக்கு எந்த இணையும் இல்லை. இந்த தல்பியா நாம சப்தமிட்டு என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். பெண்களும் சப்தமிட்டு சொல்ல வேண்டும், ஆண்களும் சப்தமிட்டு சொல்ல வேண்டும். பெண்கள் எப்போ சப்தத்தை குறைச்சிக்கலாம், அந்நிய ஆண்கள் நிறைய இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவங்க சப்தத்தை குறைச்சிக்கலாம். எத்தனை குறைச்சிக்கலாம், காதுக்கு போகாத வரைக்கும் பெண்களாகவே இருக்கும்போது அவங்க சப்தமா தல்பியா சொல்லணும். இந்த தல்பியா கோரஸா சொல்லக்கூடாது. உங்களுக்கு எல்லா டிவிகள்லயும் எப்படி காட்டுவாங்க, கோரஸா சொல்ற மாதிரியே காட்டுவாங்க. இந்த போகக்கூடிய மக்கள் கோரஸாவே சொல்றாங்க. கோரஸாக சொல்வதற்கு தனிவழிக்க மாட்டோம். அவங்க தனித்தனியா செஞ்ச சத்தமா சொல்லிக்கணும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக. அப்ப நம்ம இந்த வார்த்தையை இந்த தல்பியா சப்தமாக சொல்ல வேண்டும். நபியா நான் சொல்லி கேட்கிறாங்க, மாமின் முலப்பின் முலப்பி, ஒருவன் தல்பியா சொல்லும் போது இல்லா லப்பா வான் யமீனிஹி வான் ஷிமாலிஹி ஹத்தா தன்கபிய லப்பு ஹாகுனா ஹாகுனா, நம்ம வலதுபுறம் உள்ளவைக்கும் இடதுபுறம் உள்ள பூமி முடிகிற வரைக்கும் வலதுபுறம் உள்ளவை இடதுபுறம் உள்ளவை அனைத்தும் அந்த தல்பியாவை எதிரொலிக்கிறது. தல்பியா என்று சாதாரண ஒரு வணக்கம் அல்ல, அது மிகச்சிறந்த ஒரு வணக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பள்ளத்தாக்கிலிருந்து இருந்து இறங்கும் பொழுது சப்தத்தை உயர்த்தி தல்பியா சொல்வதை நான் பார்ப்பதை போன்று இருக்கிறது. அப்ப எல்லா நபிமார்களுமே ஹஜ் செய்யும் போது தல்பியாவை சப்தமா சொல்லி இருக்கிறாங்க. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீலை அனுப்பி சஹாபாக்கள் தல்பியாவை சப்தமாக சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறாங்க. அப்புறம் அந்த தல்பியாவை சப்தமாக நாம் சொல்ல வேண்டும். தல்பியா எதுவரைக்கும் சொல்லணும், நாம ஹரம மக்காவுடைய கட்டிடங்களை பார்க்கிற வரைக்கும் அல்லது காபாவை பார்க்கிற வரைக்கும். நீங்க மக்காவுடைய கட்டிடத்தை பார்த்த உடனே நீங்க தல்பியா நிப்பாட்டிட்டாலும் அது தப்பு கிடையாது. அது காபாவை பார்க்கவே தல்பியா சொன்னாலும் கிடையாது, தப்பு கிடையாது. மக்காவுடைய கட்டிடங்களை பார்த்தோம் தல்பியா நாம் நிப்பாட்டிட்டா வெளிக்குள்ள நுழைய போறோம், உம்ராவுக்குள்ள நுழைய போறோம். அப்படி தல்பியாவை எல்லையில இருந்து மக்காவுடைய கட்டிடங்களை பார்க்கிற வரைக்கும் நாம தல்பியா சொல்லணும். நீங்க டாய்லெட் போகும்போது, தொழும்போது, யார்ட்டையாவது தேவைக்கு ஏதாவது பேசும்போது, நைட்ல தூங்கும் போது, இதை தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் அந்த உம்ராவை நாம மக்காவுடைய கட்டிடங்களை பார்க்கிற வரைக்கும் தல்பியாவை சொல்லிக்கிட்டே செய்யணும் இருக்கும். அப்போ மக்காவுடைய கட்டிடத்தை பார்த்து தல்பியாவை செஞ்சுக்கலாம். உம்ராவுக்கான தல்பியாவை நாம் நிறுத்திக் கொள்ளலாம். இப்ப நம்ம மக்காவுல நுழையணும். மக்காவுல நுழைவதற்கு முன்பாக நாம குளித்துக் கொள்வது சுன்னத். ஆனா குளிக்கும்போது நறுமணங்கள்லாம் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபூக்கு பிறகு நுழைஞ்சிருக்கிறாங்க மக்காவுள்ள, நாம எந்த நேரத்திலும் நுழைந்து கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாபுல் முஅல்லா அப்படி நிறைய வாசல் மக்கா காபாக்கு இருக்கு. அந்த பாபுல் முஅல்லா என்று அந்த வாசல் வழியா நுழைஞ்ச நேர ஹஜ்ஜர் ரசூல் கொண்டு போய் நிப்பாட்டு. அந்த வாசல் வழியாக நுழைந்திருக்கிறார்கள். நாம எந்த வாசல் வழியாக என்ன செய்யலாம், மக்காக்குள்ள நுழையணும். காபாக்குள்ள நுழைவதற்கு முன்பாக பள்ளிவாசலுக்குள் நுழையும்போது ஓதக்கூடிய துவா அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக அப்படிங்கிற துவாவை நாம வலது காலம் முன்வைத்து என்ன செய்ய வேண்டும், ஓதிக்கொள்ள வேண்டும். இப்ப நாம மக்காக்குள்ள காபாக்குள்ள போன பிறகு உங்களுக்கு தவறான பல செய்திகள் சொல்லுவாங்க. கண்ணை மூடிக்கிட்டே போங்க, காபா பார்த்தோட கண்ணை தொடங்க, அதெல்லாம் மாற்றத்துல கிடையாது. அதெல்லாம் தப்பான மூல நம்பிக்கை. அதே மாதிரி காபா பள்ளிவாசலுக்கு தஹியத்துல் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்குரிய காணிக்கை தொழுகை என்பது கிடையாது. நீங்க காபாக்குள்ள போனோம்னா முதல்ல செய்ய வேண்டிய காரியம் இது மட்டும்தான், உம்ராவை நிறைவேற்றுறதா. இப்ப நீங்க பெண்கள் நீங்க இஸ்லாமுடைய எல்லையில வச்சு மாதவிலக்கா இருக்கிறாங்க, இவங்க என்ன செய்வாங்க, அங்க மக்காவுக்கு போன பிறகு உம்ரா செய்ய முடியாது. மாதவிலக்கு தூய்மை அடைஞ்ச பிறகு செய்ய முடியும், உம்ரா செய்ய முடியும். அப்ப இஹ்ராம்ல செய்வாங்க இருப்பாங்க. இப்போ ஒரு கணவர் உம்ரா செஞ்சுட்டாங்கன்னா இஹ்ராம்ல விடுபட்டுருவாரு. மனைவி இஹ்ராம்ல இருக்கிறாங்கன்னா அவங்க மனைவி இஹ்ராம்ல இருந்து விடுபடுற வரைக்கும் இஹ்ராமின் போது தடுக்கப்பட்ட எந்த காரியத்தை செஞ்சிடக்கூடாது. அவங்க ஒரு நாளோ 4 நாளோ 5 நாளோ கழிச்சு மாதவிலக்கு நின்று அவங்க குளித்த பிறகு அவங்க உம்ராவை நிறைவேற்றணும். அது வரைக்கும் அவங்க என்ன நிலையில இருப்பாங்க, இஹ்ராமுடைய நிலையில தான் செய்வாங்க இருப்பாங்க. அவங்க ரூம்ல உட்கார்ந்து குர்ஆன் ஓதிக்கலாம், திக்ர் செஞ்சுக்கலாம், நன்மையான காரியங்கள் செய்து கொள்ளலாமே தவிர அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, காபாவை போய் உம்ராவை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா உம்ராவிற்கு மாதவிலக்கு இல்லாமல் தூய்மையாக இருக்க வேண்டும். இப்ப நம்ம தவாஃபு தான் ஆரம்பிக்கிறோம். தவாஃபுக்காக நம்ம உம்ராவுக்காக செய்யக்கூடிய தவாஃபுக்கு பேரு தவாஃபுல் குதூம். தவாஃபு ஏன்னா குதூம்னா வருகை தருதல், குதூம்னா வருகை தருதல்.
நம்ம மக்காவுக்குள்ள போனவன உம்ராவை நம்ம செய்யறதுனால அந்த உம்ராவுல செய்யக்கூடிய தவாஃபுக்கு பேரு வருகை தந்தவுடன் செய்யக்கூடிய தவாஃப். அப்ப இந்த தவாஃபுல் குதும் தவாஃபுக்கு ஒது செய்வது சுன்னத், ஆனா கட்டாயம் கிடையாது. தவாஃபுக்கு ஒது செய்வது சுன்னத். உங்களுக்கு ஒது முன்ன கிடையாது, தப்பு கிடையாது. அப்படியே நீங்க உங்களுக்கு தவாஃப் செய்யக்கூடிய வளாகத்திலேயே சம்சம் தண்ணி வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல லேசா ஒது செஞ்சுக்கலாம். ஆனால் ஒது என்ன கிடையாது, கட்டாயம் கிடையாது. ஒது செய்வது சுன்னத். ரெண்டாவது தவாஃபுன்னா காபா ஆலயத்தை 7 தடவை சுற்றுறது ஒரு தவாஃப். இப்போ நம்ம உம்ராவை செய்யக்கூடிய தவாஃப் இருக்கு பாருங்க, அதுல மட்டும் ஆண்கள் வலது தோல் புஜத்தை என்ன செய்ய வேண்டும், வெளிப்படுத்தி இதெல்லாம் பேசப்படணும். நீங்க ஹாஜிகளை பார்க்கலாம். ஹாஜி நான் சொல்றது என்னன்னு சொன்னோம்னா, உம்ராவுக்கு போகக்கூடியவங்களுக்கு அரபு நாட்டுக்காரங்க எப்படி கூப்பிடுவாங்க, ஹாஜி கூப்பிடுவாங்க. அதனால உம்ரா ஹஜ்ஜி செய்யக்கூடியவங்களை ஹாஜி கூப்பிடுறதுனால நாம உம்ராவுக்கு போகக்கூடிய ஆளுங்க ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஆளுங்க ஹாஜி நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். அப்ப நீங்க ஹாஜிகளை பார்க்கலாம், ஏர்போர்ட்ல வச்சு என்ன செய்வாங்க, ஆண்கள் வலது தோல் புஜத்தை வெளிப்படுத்துவாங்க. அப்படி வெளிப்படுத்த கூடாது. ஆண்கள் தொடும்போது தோல் வெளியே தெரிகிற மாதிரி தொழுதா அந்த தோல் கூடாத சூழ்நிலை செஞ்சிருக்கிறாங்க, தடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த தோல் புஜத்தை வெளிப்படுத்துறது வலது தோல் புஜத்துல மட்டும் அந்த இஹ்ராமுடைய ட்ரெஸ் அவங்க என்ன செய்வாங்க, அக்குள் இப்படி போட்டுக்குவாங்க. இப்படி போட்டுக்கொள்ள வேண்டும். இது எப்ப மட்டும்தான் உம்ராவுல செய்யக்கூடிய தவாஃபுக்கு மட்டும்தான். நான் சொல்லக்கூடிய தவாஃபுடைய சட்டங்கள் எல்லாமே எப்போ தவாஃப் செஞ்சாலும் பொருந்தும். ஆனா உம்ராவுல செய்யக்கூடிய தவாஃபு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு என்ன செய்யுது இருக்கு. அப்ப உம்ராவுல செய்யக்கூடிய தவாஃப், அந்த போன செய்யக்கூடிய தவாஃப்ல மட்டும் ஆண்கள் வலது தோல் புஜத்தை வெளிப்படுத்தும். இது தவாஃப் ஆரம்பிக்கும் போது வெளிப்படுத்தணும். 7 தடவை சுற்றி முடிச்சு செஞ்சிடணும், மறைத்துக் கொள்ள வேண்டும். இது ஆண்களுக்கு மட்டும் உள்ள சட்டம். இது உம்ராவுக்கு மட்டும்தான். ஹஜ்ஜில 10ஆம் நாள் தவாஃப் இருக்கு, அதுல அப்படி செஞ்சு வேற எந்த தவாஃபும் என்ன செய்யக்கூடாது, தோல் புஜத்தை என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. உம்ராவுடைய தவாஃப்ல மட்டும்தான் தோல் புஜத்தை என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். 7 தடவை சுத்தின பிறகு அவங்க மறைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப காபா பொறுத்த வரைக்கும், காபா என்பது இப்ராஹிம் நபி கெட்டும் போது 4 மூலை கிடையாது. காபாக்கு இது ஹஜ்ஜுல் அஸ்வத், இங்க இருந்தா நம்ம தவாஃப் என்ன செய்ய போறோம், துவக்க போறோம். ஹஜ்ஜுல் அஸ்வத் முந்தின மூலை ருக்னுல் யமானி. இப்ராஹிம் நபி கெட்டும் போது இந்த வளைவு இருக்கு பாருங்க, இந்த வளையம் இதுதான் காபா. காபாவுடைய செட்டப் எப்படின்னு சொன்னோம்னா, இந்த 2 மூலை தான் இந்த கோயிலுக்கு வளைஞ்சிருக்கு. நபியா 25 வயசா இருக்கும் போது மக்காவில் உள்ள காப்பியர்கள் காபாவை கட்டும்போது காசு பத்தல. அப்ப இந்த பகுதியை விட்டுட்டாங்க, இந்த பகுதியை விட்டு 4 மூலை வச்சு கட்டிட்டாங்க. அதனால ரசூலுல்லாஹ் அப்படியே அங்கீகரிச்சுட்டாங்க. அப்ப காபா என்பது இந்த 4 மூலை மட்டும் காபா கிடையாது, இந்த வளைவு பகுதியை சேர்த்தா என்னது காபா. அப்ப நம்ம சுற்றும் போது ஹஜ்ஜுல் அஸ்வத்ல இருந்து நம்ம செய்யறோம், ஆரம்பிக்கிறோம். இது ஹஜ்ஜுல் அஸ்வத், இது ருக்னுல் யமானி, இது வளைவு பகுதி, இது மக்காம இப்ராஹிம். மற்ற பகுதியை நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் இது மட்டும் போதும். இப்ப நீங்க காபாவுடைய வளாகத்துல பார்க்கலாம், இந்த ஹஜ்ஜுல் அஸ்வத் தவாஃப் போகிறதுனால பெரிய ஒரு கிரீன் கலர் கோட் லைன் என்ன செஞ்சிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. இப்ப நம்ம தவாஃபை எப்படி துவக்குறோம், தவாஃபை நாம துவக்கும் போது நாம ஹஜ்ஜுல் அஸ்வத் நாம செய்யணும், முத்தமிட வேண்டும். ஹஜ்ஜுல் அஸ்வத் நாம முத்தமிட சொன்னோம்னா வாயை வச்சு முத்தமிடலாம், அதுக்கு வாய்ப்பு கிடையாது. கூட்டம் இல்லாட்டா அதை செய்யலாம். அல்லது கையை வச்சு தொட்டு கையை முத்தமிடலாம், அல்லது கம்பை வச்சு தொட்டு அந்த கம்பரை செய்யலாம், முத்தமிட்டுக் கொள்ளலாம். இது எதுவுமே முடியலன்னு சொன்னோம்னா இந்த கோர்ட்ல நேரம் நின்று ஹஜ்ஜுல் அஸ்வத்தை பார்த்து அல்லாஹு அக்பர் அப்படின்னு நம்ம செஞ்சா இஷாரா செஞ்சா போதும். இஷாரா செஞ்சு தவாஃபை போதும். இந்த முத்தமிடுதல் என்பது ஒவ்வொரு சுற்றுக்குமே ஒரு சுற்று போய் 2ஆவது சுற்றுக்கு வந்தவுடனே நான் சொன்ன இந்த 4 முறையில ஒண்ணு வாய் வைத்து முத்தமிட வாய்ப்பு, வாய் வைத்து முத்தமிடலாம். அல்லது கையை வச்சு தொட்டு கையை முத்துறது, அது கம்பை வச்சு தொட்டு கம்பை முத்துறது. எதுவுமே முடியலன்னு சொன்னோம்னா நம்ம என்ன செய்யுது, அல்லாஹ் சொல்லி இஷாரா செய்யும். அப்ப இங்க இருந்து தவாஃப் ஆரம்பிக்கிறோம். ஹஜ்ஜுல் அஸ்வத் முத்தமிட வாய்ப்பு தான் முத்தமிடுகிறோம். இதான் சொன்னா அல்லாஹ் இஷாரா செஞ்சுட்டு நம்ம சுத்த ஆரம்பிக்கிறோம். அப்படியே சுத்தி வரும்போது இந்த உம்ராவுல மட்டும் மொத்தம் 7 சுற்று. முதல் 3 சுற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஆண்கள் 8 பக்கத்துல செய்யணும், குறித்து சுற்றணும். கூட்டம் இல்லை, உங்களுக்கு குறிச்சு சுற்ற வாய்ப்பு இருக்குது. அப்படி அதை கண்டிப்பா செய்தாக வேண்டும். இல்ல பயங்கர கூட்டமா இருக்கு, அதற்கு முடியலன்னா என்ன கிடையாது, குற்றம் கிடையாது. வயது சுத்த முடியும், குற்றம் கிடையாது. ஆனால் முதல் 3 சுற்றுகள் செய்யணும். 8 பக்கத்துல வச்சு என்ன செய்ய வேண்டும், நன்றாக குறித்து சுற்ற வேண்டும். முதல் 3 சுற்றுகள். அடுத்த 4 சுற்றுகள் சாதாரண நடந்து சுற்ற வேண்டும். அப்ப ஒரு சுற்றுனா என்ன, ஹஜ்ஜுல் அஸ்வத் ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சு அப்படியே செய்யணும், சுத்தி வரணும். சுத்தி வரும்போது இந்த ருக்னுல் யமானி ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கு முந்தைய மூலை, இந்த ருக்னுல் யமானில இருந்து இந்த ஹஜ்ஜுல் அஸ்வத் வர்ற வரைக்கும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் அப்படிங்கிற அந்த துஆவை வந்து எத்தனை தடவை சொல்ல முடியும்? இந்த ருக்னுல் யமானில இருந்து ஹஜ்ஜுல் அஸ்வத் வர்ற வரைக்கும் ரப்பனா ஆத்தினாங்கிற துஆவை எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அதை தடவை நம்ம செஞ்சுக்கிறோம், ஓதிக்கிறோம். அப்போ உங்களுக்கு கேள்வி இருக்கும். என்ன கேள்வி? இங்க இருந்து வர்றது ரப்பனா ஆத்தினா போதும், இங்க இருந்து சுத்தி இது வரைக்கும் வர்றவங்க அங்க என்ன ஓதுறோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் என்ன செய்யவில்லை, ஓதவில்லை, ஓதுமாறு கட்டளையிடவும் இல்லை. நீங்க வந்து உங்களுக்கு உம்ரா கேட்டு தருவாங்க, முதல் தவாஃபில் ஓதும் துவா, இரண்டாவது தவாஃபில் ஓது பார்த்தாலே நிறைய தலையை சுத்திக்க ஓதுவாங்க. நம்ம உம்ரா கூடுமா கூடாதான்னு சொல்லி தவாஃபில் நம்ம ஓத வேண்டிய துவா இந்த ருக்னுல் யமானில இருந்து இந்த மூலையில இருந்து ஹஜ்ஜுல் அஸ்வத் வரைக்கும் ரப்பனா ஆத்தினாங்கிற துவா வந்து ரசூல் சொல்லி தந்திருக்கிறாங்க. சரி, அப்புறம் இங்க இருந்து சுத்தி போறோமே ஏதாவது ஓதலாமான்னா, ஏதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க, தவாஃப் என்பது தொழுகையை போன்று என்றாலும் அதில் பேசிக் கொள்வதற்கு என்ன இருக்குது, அனுமதி இருக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில நாம தவாஃப் செய்யும் போது ஏதாவது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற இந்த திக்ர்கள் சொன்னா தப்பு கிடையாது. அப்படி சொல்லித்தான் ஆகணுமாங்கிறது அது ஆகாது. எதுவுமே சொல்லாம சுத்தலாம என்ன இல்லை, தப்பு இல்லை. ஏதாவது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற மாதிரி திக்ர்கள் நீங்க சொன்னால் என்ன கிடையாது, பிழை கிடையாது. தவாஃபின் போது தேவையில்லாம பேசக்கூடாது. பேசலாம், ஏதாவது ஒரு விஷயத்துடைய தேவையில்லாம செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்ப முதல் 3 சுற்றுகள் குதித்து சுற்ற வேண்டும். ஆண்டு ருக்னுல் யமானிக்கும் ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கும் மத்தியில வந்து ரப்பனா ஆத்தினா துஆவை செய்ய வேண்டும், ஓத வேண்டும். இப்ப நீங்க இப்படி சுத்தி வர்றீங்க, இப்படி சுத்தி வரும்போது ஒரு சுற்று சுத்துறீங்க, ரெண்டாவது சுற்று மூணாவது சுற்று வரும்போது அது எங்கேயாவது இருக்கும்போது ஒரு சோர்வாயிட்டு வச்சுக்கிறீங்க, சோர்ந்து போய் நீங்க ஒரு நிமிஷம் நிற்கவுமே முடியாம போயிடுச்சு. அப்படி ஒரு ஆள் 1 நிமிஷம் 2 நிமிஷம் நிக்கிறதுனால நின்றுட்டா தப்பு கிடையாது, அதுல இருந்து துவைக்கலாம். ஆனா நீங்க இப்படி சுற்றி வரும்போது திடீர்னு ஒரு ஆளுக்கு டாய்லெட் போற மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்க பேச்சுக்கு, அது எல்லாம் செஞ்சுட்டு தான் போவோம். ஒரு எதிர்பாராத வந்துருச்சுன்னா நீண்ட பிரிவு என்பது அது ஒரு சுற்றா கணக்கிடப்படாது. அப்ப நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட் இருந்து தான் வந்து என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். ஒரு நிமிஷம் அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது. ஆனா இதுல ஒண்ணுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்குது. என்னன்னு சொன்னா, நீங்க இப்படி சுத்திக்கிட்டே வருவீங்க, ஒரு சுத்து முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா இக்காமத் சொல்லிட்டாங்க. இக்காமத் சொன்னா நீங்க தொழுகைக்கு போகும்போது எப்படியும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். அதுக்கு மட்டும் நபிகள் நாயகம் காலத்துல இன்னைக்கு வரைக்கும் அந்த இக்காமத்துடைய விஷயம் மட்டும் இந்த சுற்று செய்ய பாதிக்காது. நீங்க 2 சுற்று முடிச்சது இக்காமத் சொல்றாங்கன்னா நீங்க தொழுவுக்கு வந்து எதுல இருந்து ஆரம்பிச்சா போதும், 3ல இருந்து ஆரம்பிச்சா போதும். இப்போ ஒரு ஆரம்பிச்சு 2 முடிச்சு 3 சுத்தி வரும்போது இக்காமத் சொல்லிட்டாங்க, அவர் தொழுகைக்கு போயிட்டா வச்சுங்க. திரும்ப வந்து அவர் ஹஜ்ஜுல் அஸ்வத்ல இருந்து 3வது சுற்று என்ன செஞ்சுக்கணும், ஆரம்பித்து 7 சுற்றுக்களை என்ன செய்ய வேண்டும், அவர் வந்து நிறைவு செய்ய வேண்டும். அப்ப இது வந்து தவாஃபுடைய சட்டங்கள். தவாஃபுடைய விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, இது சுருக்கமாக நாம சொன்ன விஷயங்களை வந்து சுருக்கமாக நினைவு கூறுறது. ஹஜ்ஜுல் அஸ்வத் வந்து நம்ம முத்தமிடணும், ஹஜ்ஜுல் அஸ்வத் அமைந்துள்ள மூலையிலிருந்து தவாஃப் பண்ணணும், காபாவை சுற்றுவது வளையத்தை சேர்த்து செய்யணும், சுற்ற வேண்டும். ஒவ்வொரு சுற்ற முடியுமோ ஹஜ்ஜுல் அஸ்வத்தை தொட்டு கையை முத்தமிட வேண்டும். அதற்கு இயலாவிட்டால் கம்பால தொட்டு கம்பை முத்தரணும். அதற்கு இயலாவிட்டால் அதை நோக்கி செய்கை செய்து அல்லாஹ் அக்பர் சொல்லணும். இப்ப நாம சுற்றி வரும்போது, இப்படி சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சுற்று சுற்றி வரும்போது இந்த மூலைக்கு பேர் ருக்னுல் யமானி. இந்த ருக்னுல் யமானியை வந்து தொடுவது சுன்னத், முத்தமிடக்கூடாது. தொடுவது சுன்னத். தொட முடியாது வச்சுக்கிறேன், வேற எதுவும் பண்ணக்கூடாது. இப்ப ஹஜ்ஜுல் அஸ்வத் என்ன செய்யணும், தொட்டுட்டு முத்தம் கொடுக்கும். தொட முடியாத இஷாரா செஞ்சு அல்லாஹ்வுக்கும் சொல்லி. இந்த ருக்னுல் யமானிக்கு வந்து தொடுவது மட்டும்தான் சுன்னத், தொட்டு முத்தம் கொடுக்கக்கூடாது. சரி, முடியல, கூட்டமா இருக்குது, நம்ம கிட்ட நெருங்க முடியல, நம்ம வழக்கம் போல சுத்திக்கணும், வேற எதுவும் செஞ்சிடக்கூடாது, ருக்னுல் யமானிக்கு செஞ்சிடக்கூடாது. அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம வந்து ஹஜ்ஜுல் அஸ்வத்துக்கு முந்தைய முதல் ருக்னுல் யமானி தவாஃபின் போது ஏறும் என்றால் அந்த மூலையை தொடுவது நபிமொழி, முத்தமிடக்கூடாது. தவாஃப் குதும் செய்யும் போது மட்டும் முதல் 3 சுற்றுகள் ஓடியும் 4 சுற்றுகள் நடந்து தவாஃப் செய்ய வேண்டும். இது ஆண்கள், பெண்களுக்கு விஷயம் கிடையாது. ருக்னுல் யமானிக்கும் ஹஜ்ஜுல் அஸ்வத் மத்தியில ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கினா அஸாபன்னார் துஆவை ஓத வேண்டும். தவாஃபின் போது பேசக்கூடாது, பேசுவதை தவிர்க்க வேண்டும். அவசியங்கள் ஏற்பட்டால் பேசிக்கொள்ளலாம். 7 சுற்றுகள் முடிந்த பிறகு மலையை தோல் முடிஞ்சதை செய்ய வேண்டும்.
மூடிக்கொள்ள வேண்டும். மகாம் இப்ராஹிமை நோக்கி சென்று மத்தஹிதும் மகாம் இப்ராஹிம் சல்லா அப்படிங்கிற ஆயத்தை நம்ம என்ன செய்யணும் போதும். இப்போ நம்ம தவாப் செஞ்சு முடிச்ச பிறகு நாம மகாம இப்ராஹிம்ல 2 ரக்காத் தொழணும். எப்படி தொழணும்? நமக்கும் கஅபாவுக்கும் மத்தியில மகாம இப்ராஹிம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அப்ப நீங்க என்ன செய்யலாம், இந்த கஅபாவுடைய இந்த வளாகம் எவ்வளவு தூரமா இருந்தாலும் போய் கொள்ளலாம். எவ்வளவு தூரமா சென்றா பிரச்சனை கிடையாது. இப்ப சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த மக்கள் தான் தவாப் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. இவங்க சுத்தின பிறகு இந்த இடத்துல தொழுவாங்க. தவாப் சுத்த என்ன செய்வாங்க, அவங்க மேல முடிச்சுக்கிட்டு தோல்ல முடிச்சுக்கிட்டு அது தொழுகையாக என்ன செய்யாது இருக்காது. அப்ப இந்த வளாகத்துல தான் தொழணும் அவசியம் இல்லை. நீ எவ்வளவு தூரமா காபா பள்ளிவாசல் எவ்வளவு தூரமா போய் இடம் கிடைக்குதோ அங்க இருந்து நமக்கும் காபாவுக்கும் மத்தியில மகாம் இப்ராஹிம் இருக்கிற மாதிரி நம்ம செய்யணும். 2 ரக்காத் தொழணும். தொழுகைக்கு எது அவசியம்? பொது அவசியம். தவாப்புக்கு உது கட்டாயம் கிடையாது. ஆனா தொழுகைக்கு உது அவசியம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தூரமா போக முடியல, இந்த இடத்துல தொழ முடியல, அப்ப சுற்றி உள்ள எந்த பள்ளிவாசல் எங்கெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம், தொழுக்கலாம். நமக்கும் கஅபாவுக்கும் மத்தியில மகாம் இப்ராஹிம் இருப்பதா தொழுவ சுன்னத். அது முடியாத பட்சத்துல பள்ளிவாசல் எந்த கோயில் வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். நாம் இதை தொழும் பொழுது முதல் ரக்காத்துல என்ன செய்யணும், நம்ம வளமையா தொழுகிற மாதிரி தான் அது சூறா ஓதுற பிறகு புள்ளியாய்கள் காப்பீரும் சூறா என்ன செய்யணும், முதல் ரக்காத்துல ஓத வேண்டும். ருக்கு சஜிதா எல்லாம் செஞ்ச பிறகு 2ஆம் ரக்காத்துல அது சூறா ஓதுற பிறகு குல் ஹுவல்லாஹு சூறா என்ன செய்ய வேண்டும், ஓதி தொழ வேண்டும். அப்ப நம்ம 7 சுற்று சுற்றி விட்டு இந்த மகாம இப்ராஹிமுக்கு வந்தவொடனே என்ன சொல்லணும், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, மகாம் இப்ராஹிமை தொழுமிடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அந்த ஆயத்தை நாம சத்தமா சொல்றோம், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா அப்படிங்கிற ஆயத்தை சொல்லிட்டு தான் 2 ரக்காத் நம்ம செய்யணும், தொழணும். 2 ரக்காத் தொழுத பிறகு வேகமா நம்ம சைக்கு போயிடக்கூடாது. 2 ரக்காத் தொழுத பிறகு திரும்ப ஹஜ்ஜுல் அஸ்வத்ல என்ன செய்யணும், அந்த முத்தம் கொடுக்கிற வகைகள்ல ஒண்ணு வாயை வச்சு அது கையால் தொட்டு முத்தம் கொடுக்கிறது, அது கைத்தறியால் தொட்டு முத்தம் கொடுக்கிறது. இதுக்கு முடியாத பட்சத்துல ஹஜ்ஜுல் அஸ்வத் நோக்கி அல்லாஹ் என்ன செய்யணும், இஷாரா செய்யணும். இஷாரா செஞ்ச பிறகு நம்ம எங்க போறோம், சஃபா மர்வால போய் நாம ஷை செய்வதற்காக என்ன செய்யறோம், நாம போறோம். இது உம்ராவோட விஷயம். அடுத்து சை நம்ம செய்யறது, சை செய்யக்கூடிய முறை என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம். இப்போ சஃபாங்கிற மலை கொண்டு இருக்கு, மர்வாங்கிற மலை கொண்டு என்ன செய்யுது இருக்குது. இந்த சஃபாக்கு மேல ஏறி பார்த்தா காபா தெரியும், இந்த மர்வாக்கு மேல ஏறி பார்த்தாலும் காபா தெரியும். இப்போ உள்ள செட்டப் நீங்க பாத்தீங்கன்னா இந்த முறையில் என்ன செய்யுது, அந்த சஃபா மர்வா அந்த ஓடக்கூடிய இடம் இந்த மெத்தட்ல என்ன செய்யுது இருக்குது. இப்ப நம்ம சை செய்யக்கூடிய முறையை நீங்க பாருங்க. சஃபாவுக்கு வந்த பிறகு நாம் என்ன செய்யணும் சொன்னோம்னா, அபுதவு பிமா பதஅல்லாஹு பிஹி. இது நம்ம தமிழ்லயே சொல்லிக்கலாம், அரபியில சொல்றது சிறந்தது. அபுதவு பிமா பதஅல்லாஹு பிஹி, அல்லாஹ் எங்கிருந்து துவங்கினானோ அங்கிருந்து துவங்குகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லணும், அபுதவு பிமா பதஅல்லாஹு பிஹி, அல்லாஹ் எங்கிருந்து துவங்குகிறானோ அங்கிருந்து துவங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஃபா மலைக்கு மேல ஏறி, கொஞ்சம் மலைக்கு மேல ஏறி இன்ன சஃபா மர்வத்த மின் ஷஆயிரில்லாஹ், சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் அப்படிங்கிற வசனத்தை ஓதும். நாம சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் அப்படிங்கிற வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி இருக்கிறாங்க. ஓதின பிறகு சஃபா மலைக்கு மேல ஏறி நின்று காபத்துல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 3 தடவை சொல்லணும். சொல்லிட்டு நாம என்ன செய்யணும் சொன்னோம்னா, நாம 3 தடவை சஃபா மர்வாங்கிற அந்த அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு இந்த திக்ர ஓதணும். லா இலாஹ இல்லல்லாஹ், இது மனப்பாடம் பண்ண வேண்டிய திக்ர். நம்ம 4ஆம் கலிமான்னு சொல்லுவோம், கூடுதல் சில வாசகங்கள் இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அலா குல்லி ஷைஇன் கதீர் தப்பா இருக்குது, அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு அன்ஜஸ வாஹிதா வ நஸர அப்தா வ ஹஸரல் அஹ்ஸாபு வஹ்தா. இந்த திக்ர ஓதிட்டு காபாவை நோக்கி முன்னோக்கி கையேந்தி துஆ செய்யணும். நீங்க கூட்டம் இல்லாம இருந்தா உங்களை அங்க உள்ள காவல்துறை அதிகாரிகள் துவா செய்ய விடுவாங்க. கூட்டம் நிறைய இருக்கு, விரட்டுவாங்க. ஏன்னா நிறைய பேர் செய்யணுமா இல்லைங்களா? அப்ப நம்ம துவா செய்ய எவ்வளவுதான் செஞ்சுக்கலாம். 5 நிமிஷம், ரொம்ப கூட்டமா இருந்தா 1 நிமிஷம் 2 நிமிஷம் செய்யுங்க. கூட்டம் இல்லாம துவாவை நீட்டி செய்யுங்க. திரும்ப நம்ம என்ன செய்யணும், 2வது இந்த துவா திக்ர ஓதிட்டு காபாவை நோக்கி கையேந்தி துவா செய்யணும். 3வது இந்த திக்ர ஓதிட்டு காபாவை நோக்கி கையேந்தி துவா செய்யணும். அப்ப சஃபாக்கு மேல
முதல்ல 3 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்றோம். அடுத்து இந்த திக்ர ஓதுறோம். திக்ர ஓதிட்டு காபா முன்னோக்கி நம்ம என்ன செய்யணும்? துவா செய்யணும். சரிங்களா? திரும்ப இந்த திக்ர ஓதிட்டு காபா முன்னோக்கி துவா செய்யணும். திரும்ப இந்த திக்ர ஓதிட்டு காபா முன்னோக்கி துவா செய்யணும். அப்புறம் நம்ம சஃபாவில இருந்து இறங்குறோம். அப்ப திக்ர எத்தனை தடவை ஓதுறோம்? 3 தடவை. துவா எத்தனை தடவை செய்யணும்? 3 தடவை. சஃபா மர்வா மத்திய சுத்துறது சும்மா ஏறி அங்கிட்டு ஓடுறது கிடையாது. இந்த முறைகள் தான் நபிகள் நாயகம் செஞ்ச முறை. இப்ப நாம இறங்கி வரும்போது இது ஒரு பச்சை தூணு, இது ஒரு பச்சை தூண். இந்த 2 தூணுக்கு மத்தியில வந்து கொஞ்சம் ஸ்பீடா செய்ய வேண்டும், போட வேண்டும். அதுதான் இப்ப உள்ள அடையாளம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பச்சை அடையாளம் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இங்க இருந்து நம்ம சஃபால இருந்து இறங்கி வரும்போது நார்மலா தான் நடக்கும். இந்த பச்சை அடையாளத்துல இருந்து அது முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வேகமாக என்ன செய்ய வேண்டும்? போட வேண்டும். இதை நீங்க பாருங்க எப்படி போடணுங்கிறத வந்து நம்ம ஒரு சின்ன வீடியோ கிளிப் மூலமாக ஏற்றி காட்டுறோம். இதை பாருங்க. சரி, டக்குன்னு கண்ணில் படம் எடுக்கணும். சரி, அந்த வீடியோ நான் அப்புறம் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்? இந்த இந்த பச்சை தூள்ல இருந்து முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வேகமா செய்ய வேண்டும், ஓட வேண்டும். ஆண்கள் மட்டும்தான், பெண்கள் என்ன செய்ய வேண்டியது இல்லை, ஓடக்கூடாது. அவங்க நடந்து போனா போதும். இப்போ இந்த அந்த எல்லை வரைக்கும் அவங்க போயிட்டு அதுக்கு மர்வா வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? நடந்து செல்ல வேண்டும். நடந்து சென்ற பிறகு நாம என்ன செய்யணும்னு சொன்னோம்னா மர்வாவை அடைந்ததும் அதே மாதிரி கிப்லாவை நோக்கி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 3 தடவை சொல்றது, லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர ஓதிட்டு கிப்லாவை நோக்கி துவா செய்யணும். திரும்ப 2வது திக்ர ஓதிட்டு கிப்லாவை நோக்கி துவா செய்யணும். திரும்ப 3வது திக்ரை ஓதிட்டு கிப்லாவை நோக்கி துவா செய்ய திரும்ப மர்வாவை தான் என்ன செய்யறோம்? சஃபாவை நோக்கி நாம் இறங்கி வரோம். அந்த பச்சை தூண்களுக்கு மத்தியில் என்ன செய்ய வேண்டும்? ஆண்கள் வந்து வேகமாக ஓடி வர வேண்டும். இந்த மாதிரி சஃபா டு மர்வா 1, மர்வா டு சஃபா 2, சஃபா டு மர்வா 3, மர்வா டு சஃபா 4, சஃபா டு மர்வா 5, மர்வா டு சஃபா 6, சஃபா டு மர்வா 7 தடவை ஓடிதான் வச்சிருக்க. சைங்கிற வணக்கம் என்ன செஞ்சது? முடிஞ்சது. அப்ப நீங்க கவனிக்க வேண்டியது, சஃபா மர்வாக்கு மலைக்கு ஏறி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், திரும்ப அந்த திக்ரு துவா, திக்ரு துவா, திக்ரு துவா. மர்வாக்கிற மலைக்கு ஏறின பிறகு ஒவ்வொரு தடவையும் இங்க கல்பாவை நோக்கி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு திக்ரு கையேந்தி துவா, திக்ரு கையேந்தி துவா. திக்ர வந்து சத்தமா செய்யணும், ரொம்ப சத்தமா இல்லை. சத்தம் மனசுக்குள்ள சொல்லக்கூடாது, வாயால் என்ன செய்யணும்? சொல்லி நாம என்ன செய்ய வேண்டும்? துவா செய்ய வேண்டும். இவ்வாறு நாம சஃபாவில் ஆரம்பிச்சு எங்க முடிச்சிடணும்? மர்வாவில் முடிச்சிடணும். சஃபா டு மர்வா 1, மர்வா டு சஃபா 2. அப்போ நமக்கு 7வது சுற்று எங்க போய் முடிஞ்சிடும்? மர்வாவில் போய் முடிஞ்சிடும். இது முடிஞ்சுக்கிட்டால் நமக்கு எது செஞ்சிருது? சரி வந்து நமக்கு முடிவுக்கு வந்தது. அதற்கு பிறகு ஆண்கள் வந்து உம்ராவுடைய வணக்கங்கள்ல ஆண்கள் தலையை மடிக்க வேண்டும். இப்படி ஹஜ்ஜுடைய உம்ரா இருக்கு பாருங்க. ஹஜ்ஜுடைய உம்ரா செய்யும் போது ஹஜ்ஜில் வந்து பிறை 10 ஆண்கள் தலையை மடிக்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த உம்ராவுக்கும் பிறை 10க்கும் நீண்ட நாட்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து முடி வளர்ந்துரும் அப்படின்னு சொன்னோம்னா உம்ராவுல தலையை மடிக்கிறது சிறந்தது. ஹஜ்ஜுக்கும் முடி வளர்ந்துரும். இல்ல உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் மத்தியில் கம்மியான நாட்கள் தான் செய்யுது இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஹஜ்ஜுக்குரிய உம்ராவுல வந்து ஆண்கள் தலைமுடியை கத்தரிக்கிறது சிறந்தது. தலைமுடியை கத்தரிக்க சொன்னால் தலை முழுவதும் ஆண்கள் கத்தரிக்கணும். சும்மா 1-2 முடியை விட்டுக்கூடாது, பரவலாக தலையை முழுவதும் கத்தரிக்க வேண்டும். தலையை மடிப்பது என்று சொன்னால் முதல்ல வலதுபுறம் மடிக்கிற சூழலுக்கு மடிச்சிருக்கிறாங்க. முதல்ல வலதுபுறம் தலைமுடியை ஃபுல்லா மடிச்ச பிறகு அடுத்து இடதுபுறம் செய்யணும், தலைமுடியை மடிக்க வேண்டும். பெண்களை பொறுத்த வரைக்கும்
அவங்க வந்து தன்னுடைய முடியை சேர்த்து பிடித்து இந்த அளவுக்கு நம்முடைய ஆட்காட்டி விரல வந்து முதல் ரேக அளவுக்கு அது கொஞ்சம் கூட இருந்தா பிரச்சனை கிடையாது. முதல் ரேக அளவுக்கு அவங்க செஞ்ச கூட்டி பிடிச்சு அவங்களாகவே அல்லது கணவரோ கூட வரக்கூடிய பெண்களோ அந்த முடியை வந்து எல்லாம் அந்த அளவு கட் பண்ணி விட்டா பெண்களுக்குரிய அந்த வணக்கம் முடிந்துவிடும். ஆண்களுக்கு மடிக்கிறது எந்த அளவு நன்மை இருக்குதோ அதே அளவு நன்மை பெண்களுக்கு இதுல உண்டு. அவங்க கத்தரிக்கிறது அவங்களுக்கு எனது போதுமானது. அப்ப பெண்கள் வந்து இந்த அளவுக்கு சிறிதளவு தலைமுறையை கத்தரிச்சா போதுமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவிலையும் சரி ஹஜ்ஜிலையும் சரி தலையை மடிக்கக்கூடிய ஆண்களுக்கு 3 தடவை துஆ செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹும்ம அஃபிரில் முஹல்லகீன், இறைவா தலையை மடிக்கக்கூடியவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. சஹாபாக்கள் வந்து அல்லாஹ்வை கத்தரிக்கிற துஆ செய்யும்போது ரசூல் 2வது தடவை மடிக்கக்கூடியவங்க, 3வது தடவை மடிக்கக்கூடியவங்க, 4வது தடவை தான் மடிக்கக்கூடியவங்களுக்கும் கத்தரிக்கக்கூடியவங்க சேர்த்து துஆ செஞ்சிருக்கிறாங்க. பெண்களோட நமக்கு மடிக்கக்கூடியது நினைச்சிடக்கூடாது. பெண்கள் வந்து கத்தரிக்கிறது அந்த சவாபாடு செஞ்சிடும் கிடைக்கிறது, அது ஓகே. ஆண்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமக்கு ஹஜ்ஜுக்கு வரும்போது சஹாபாக்கள் என்ன உத்தரவிட்டாங்கன்னா அவங்க வந்து உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு பதில் கம்மியான நாட்கள் இருக்கிறதுனால அவங்க தலைமுடியை செஞ்சாங்க, கத்தரிக்க சொன்னாங்க. கத்தரித்துட்டு ஹஜ்ஜுக்கு என்ன செய்ய போறோம் தலையை வந்து அவங்க மடித்துக் கொள்ளுமாறு உத்தரவிட்டார்கள். நீண்ட இடைவெளியில தான் செஞ்சுக்கலாம், தலைமுடியை வந்து மடிச்சுக்கலாம். அப்ப உம்ராவுடைய சுருக்கத்தை பாருங்க. முதல்ல இஹ்ராமுக்காண்டி குளிக்கிறது, எண்ணெய் தேய்க்கிறது, நறுமணம் பூசுறது, நறுமணத்தை உடல்ல பூசிக்கொள்ள வேண்டும். அடுத்து வந்து எல்லைக்கு வந்து இஹ்ராமுக்குள்ள நுழைதல், நம்ம தையல் இல்லாத ஆடையை அணிந்து கொண்டு லப்பைக்க உம்ரத்தன் அப்படி இஹ்ராமுக்குள்ள நுழைஞ்சிடறோம். அப்ப தல்பியா சொல்ல ஆரம்பிக்கிறோம். தவாஃபை துவக்கிற வரைக்கும் தல்பியா சொல்லணும். மக்காவுடைய கட்டிடங்களை பார்க்கிற வரைக்கும் அல்லது கஅபாவை பார்க்கிற வரைக்கும் தல்பியா சொல்லணும். கஅபாவை 7 முறை சுற்ற வேண்டும். உம்ராவில் மட்டும் வலது தோள் புஜம் ஆண்கள் தெரியுமா சுற்ற வேண்டும். முதல் 3 சுற்றுக்களை குறித்து சுற்ற வேண்டும். அடுத்த 4 சுற்றுக்களை வழமை போல் நடந்து சுற்ற வேண்டும். மகாம் இப்ராஹிம் 2 ரக்காத் போடணும். முதல் ரக்காத்துல பிரியாய்கள் காஃபியும், 2வது ரக்காத்துல புதுவல் அஸ்வரா வேணும். சஃபா மர்வாவுக்கு பற்றி சழி செய்ய வேண்டும். சழியுடைய முறைகள் நாம சொல்லி தந்திருக்கிறோம். ஆண்கள் ஹஜ்ஜுக்காண்டி உள்ள உம்ராவுல தலைமுடியை மடிக்கலாம். நீண்ட காலம் இருந்தால், கம்மியான நாட்கள் இருந்தால் கத்தரித்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் வந்து அவங்க எந்த அளவுக்கு என்ன செய்ய வேண்டும், தன்னுடைய தலைமுடியை அவங்க கத்தரித்துக் கொண்டு விட்டால் உம்ராங்கிற வணக்கம் முடிஞ்சது. இப்போ நீங்க பார்க்கலாம், பிறை 8ல ஹஜ்ஜுடைய வணக்கம் ஆரம்பிக்குது. சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா பிறை 7ல வந்து உம்ரா முடிச்சுட்டு பிறை 8ல ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் செய்வாங்க. அந்த அளவு செஞ்சுக்கலாம். நம்ம முன்கூட்டியே போய் அப்படின்னு செய்யலாம். நம்ம உம்ரா முடிச்சிட்டோம்னா இஹ்ராம் வந்து விடுபட்டுரும். கஅபாவை உபரியா தவாஃப் செய்யறது அதெல்லாம் தப்பு கிடையாது. அதுல இஹ்ராம் அவசியம் கிடையாது. கணவன் மனைவி அவங்க தங்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க தாம்பத்தியம் உட்பட எல்லாமே அனுமதிக்கப்படுது. நறுமணம் பூசுறது எல்லாமே அனுமதிக்கப்படுது. ஏன்னா உம்ராவை முடிச்சிட்டோம்னா தலைமுடியை மடிச்சிட்டோம்னா இஹ்ராம் வந்து விடுபட்டுரும். அப்ப நம்ம மக்காவில் போதுக்கலாம், நம்ம உபரியான தவாஃப் செஞ்சுக்கலாம் அப்படியே காலங்கள் போகுது. அடுத்து இஹ்ராம் நம்ம எப்ப பெற்றோமோ பிறை 8ல தான் ஹஜ்ஜுக்காண்டி இஹ்ராம் பெற்றோம். இப்ப சில என்ன செய்வாங்க, பிறை 4க்கு வருவாங்க. பிறை 4க்கு வந்து அவங்க என்ன செய்வாங்க, உம்ரா முடிச்சுட்டு பிறை 8ல ஹஜ்ஜுக்கு வருவாங்க. சிலர் 5க்கு வருவாங்க, சிலர் 6க்கு வருவாங்க, சிலர் என்ன செய்வாங்க 7க்கு வருவாங்க. 7க்கு வந்து என்ன செய்வாங்க, உம்ரா முடிச்சுட்டு பிறை 8ல ஹஜ்ஜுக்காண்டி இஹ்ராம் கட்டுவாங்க. சிலர் என்ன செய்வாங்க 8 நைட்ல கூட வந்து உம்ரா முடிச்சுட்டு என்ன செய்வாங்க 8 பகல்ல ஹஜ்ஜுக்காண்டி இஹ்ராம் கட்டுவாங்க. இப்போ இந்த மாதிரி வரும்போது சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னா அவங்க இஹ்ராமுடைய நியத் வைக்கும் மாத விளக்கா இருப்பாங்க. மாத விளக்கா இருக்கும்போது இஹ்ராமுடைய நியத் வச்சிருவாங்க. மாத விளக்குல தூய்மை அடைந்த பிறகுதான் அவங்க வந்து உம்ராவை நிறைவேற்ற முடியும். அதுக்கு பிறகு பிறை 8ல என்ன செய்வாங்க ஹஜ்ஜுக்காண்டி அவங்க இஹ்ராமுடைய நியத் வைக்கணும். ஆனா என்ன சிலருக்கு என்ன ஆயிரும், அவங்க பிறை 4ல தான் கஅபாக்கு போவாங்க, பிறை 5ல தான் போவாங்க, அது பிறை 6ல போவாங்க, அது பிறை 7ல போவாங்க. அப்படி போகும்போது அவங்க மாத விளக்கா இருக்கலாம் வச்சிருங்க. உம்ரா நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே எதுக்கு இஹ்ராம் கட்டணும் நிலைமை வந்துடும். பிறை 8 வந்துடும், ஹஜ்ஜுக்கு இஹ்ராம் கட்டணும் நிலைமை வந்துடும். அவங்க மாத விளக்கு தூய்மை அடைய மாட்டாங்க. இந்த மாதிரி பெண்கள் நிலைமை வந்தா அதுக்கு என்னன்றது மார்க்கம் சொல்லி காட்டுது. நம்ம இங்க இருந்து முன்கூட்டியே போயிட்டோம், மாத விளக்கு வந்துருச்சு, பெண்கள் வந்து மாத விளக்கு தூய்மையானது உம்ராவை நிறைவேற்றி இஹ்ராம் வந்து விடுபட்டுவாங்க. பிறை 8ல ஹஜ்ஜுக்காண்டி இஹ்ராம் கட்டுவாங்க. ஆனா அவங்க மாத விளக்குல தூய்மை அடைவதற்கு முன்பாகவே பிறை 8 வந்துன்னு வச்சிருங்க, அவங்க என்ன சட்டம்ங்கிறது நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து நபிகள் நாயகத்தோட ஹஜ்ஜுக்கு வரும்போது அவங்களுக்கு மாத விளக்கு ஏற்பட்டுச்சு. அப்ப அவங்க உம்ரா செய்ய முடியல, கஅபாவை தவாஃப் செய்யல, சஃபா மர்வாவுக்கு மத்திய ரோடும் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் முறையிடுறாங்க, பிறை 8 வந்துருச்சு, ஹஜ்ஜுக்காண்டி இஹ்ராமுடைய நியத் வைக்கணும்.
இவங்க உம்ராவே முடிக்கல. அப்ப ரசூலா என்ன உத்தரவு விட்டாங்க, உனது தலைமுடியை அவிழ்த்து விட்டு தலைமாறிக்கும். நம்ம பிறகு ஹஜ்ஜிற்காக மட்டும் இஹ்ராமுடைய ஆடை அணிந்து உம்ராவை விட்டுவிடு. ஒரு பெண்ணுக்கு தமக்கு முறையில போகும்போது உம்ராவை செய்வதற்கு முன்பாகவே ஹஜ்ஜுடைய நாள் வந்துன்னு வச்சுக்கிடுங்க, அவங்க என்ன செய்யணும், மாதவிலக்குல இருக்கிறாங்க, ஹஜ்ஜுடைய நாள் வந்துருச்சு, அப்போ அவங்க என்ன செய்யணும், நல்லா குளிச்சுட்டு தலையை அவிழ்த்து எண்ணெய் தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி, அதாவது நறுமணம் எண்ணெய் தேய்ச்சிடக்கூடாது, தலையை அவிழ்த்து நல்லா சீவி கட்டிக்கிட்டு பிழை எட்டுல அவங்க ஹஜ்ஜுக்காண்டி இஹ்ராமுடைய நியத்து வச்சிடணும், இஹ்ராமுடைய ஹஜ்ஜுடைய நியத்து வச்சிடணும். அப்போ இப்ப அவங்க இந்த உம்ரா விட்டு போச்சு. ரசூலா சொல்றாங்க உம்ராவை விட்டு விடுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்க ஹஜ்ஜு செஞ்சாலே அவங்களுக்கு எந்த நன்மையும் சேர்த்து கிடைச்சிடும், இந்த உம்ராவுடைய நன்மையை சேர்த்து என்ன செஞ்சிடும், கிடைச்சிடும். அதுக்காக அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹஜ்ஜு முடிஞ்ச பிறகு இந்த உம்ராவை திரும்ப செய்யணுமா, செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செய்ய ஆசைப்படுறாங்க, ரசூலா என்ன செஞ்சாங்க, அனுமதி கொடுத்தாங்க. அப்படி செஞ்சா என்ன இல்லை, தப்பு இல்லை. இப்ப நாம எல்லா விஷயத்துக்குரிய உம்ராவுடைய சட்டங்கள் நாம செஞ்சிட்டோம், ஒரு முடிவுக்கு நாம என்ன செய்து விட்டோம், வந்து விட்டோம். அப்போ இது உம்ராவுடைய சட்டங்கள் முடிஞ்சிருச்சு. அப்ப உம்ராவுடைய சட்டங்களை நாம சொல்லும் போது நாம ஹஜ்ஜுக்கு இந்த உம்ரா என்பதும் ஹஜ்ஜுக்காண்டி போகக்கூடிய மக்களுக்கு இந்த உம்ரா என்பதும் சேர்த்துதான் ஹஜ். பிற எட்டுலதான் ஹஜ் ஆரம்பிக்கிறது கிடையாது, இந்த உம்ராவும் சேர்த்தா என்னது ஹஜ். இப்ப நீங்க உம்ரா அங்க போன உம்ரா முடிச்சிட்டீங்க, இப்ப நீ ஹஜ்ஜுக்காண்டி போகும்போது ஹஜ் அல்லாத மாதம் நீங்க உம்ராவுக்கு போகும்போது உம்ரா முடிச்சுட்டு திரும்ப ஹரமுடைய எல்லைக்கு வெளியே போய் திரும்ப மறு உம்ரா நீங்க செய்யலாம். ஆனா ஹஜ்ஜுக்காண்டி நீங்க போகும்போது உம்ரா முடிச்சிட்டீங்கன்னா ஹரமுடைய எல்லைக்கு போய் வெளியே போய் திரும்ப மறு உம்ரா செய்யக்கூடாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யல. அப்ப அதனால நீ ஹஜ்ஜை முடிச்ச பிறகு நீங்க ஹரமுடைய எல்லைக்கு வெளியே போய் இஹ்ராமுடைய நியத்து வச்சு உம்ரா செஞ்சா தப்பு கிடையாது. ஆனால் ஹஜ்ஜுக்காண்டி போகும்போது நீங்க உம்ரா முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து பிற 8 வரைக்கும் நீங்க மக்காவுல இருப்பீங்க. காபாவை எத்தனை தடவை நீங்க தவாப் செஞ்சுக்கலாம். ஏன்னா சை செய்தல் என்பது உம்ராவுடைய ஹஜ்ஜிலே மட்டும்தான். சை உபரியாக செய்வது, இஹ்ராம் இல்லாத போது செய்வது கிடையாது. அப்ப நாம காபாவை எவ்வளவுதான் தவாப் செஞ்சுக்கலாம், நஃபிலான வணக்கங்கள் தொழுதுக்கலாம். பிறை 8 வந்த பிறகு நாம என்ன செய்யறோம், நாம ஹஜ்ஜுக்காண்டி நம்ம இஹ்ராம் நியத் வைக்கிறோம். இப்ப நீங்க பாருங்க, ஹஜ்ஜு என்பது என்னன்னு சொன்னோம்னா பிறை 8. இப்ப நம்ம இஸ்லாமிய அடிப்படையில இரவு என்பது எப்போ ஆரம்பிக்கும், நாள் என்பது எப்போ ஆரம்பிக்கும், மகரிப்ல இருந்து ஆரம்பிக்கும். இப்ப நமக்கு மகரிப் பாங்கு சொல்லும்போது சூரியன் மறைஞ்ச பிறகு மகரிப் பாங்கு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம இப்ப நம்ம 6:16 வரை சனிக்கிழமை மகரிப் பாங்கு 6:30 வச்சுக்கிறீங்க. மகரிப் பாங்கு சொன்னதோட நமக்கு என்ன கிழமை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு கிழமை என்பது மகரிப்ல இருந்து நமக்கு என்ன செஞ்சிருது, துவங்கிறது. இப்போ நமக்கு இந்த அடிப்படையில் மனசுல வச்சுக்கணும், அவர் ஹஜ்ஜுடைய வழக்கங்கள் ஈஸியா புரியும். இப்ப நாம பிறை 8 சூரியன் மறைஞ்சிருச்சு, பிறை 8 ஆரம்பிச்சோம். எப்ப நம்ம ஹஜ்ஜுக்குள்ள நுழைய போறோம், பிறை 8 இரவு முடிஞ்சு பிறை 8 பகல் லுஹாவுடைய நேரத்துல தான் நம்ம செய்ய போறோம், ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நம்ம ஆரம்பிக்க போறோம். இப்ப ஹஜ்ஜுக்கு பிறை 8 பகல்ல லுஹாவுடைய நேரம், சூரியன் ஃபஜ்ர் முடிஞ்சு சூரியன் முடிச்ச பிறகு சூரியன் பாங்குக்கு முன்னாடி உள்ள நேரம் லுஹா முற்பகல் நேரம். நம்ம இஹ்ராமுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு சொன்னோம், இஹ்ராமுக்கு முன்னாடி என்னவெல்லாம் செய்யணும்னு சொன்னோமோ அதை போல பிறை 8 செஞ்சுக்கணும். என்ன செய்யணும், இஹ்ராமுக்கு முன்னாடி குளிக்கணும், தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலையை சீவிக்கணும், உடம்புல தருமணம் பூசணும், ஆண்கள் தையல் இல்லாத ஆடைகளை செஞ்சுக்கணும், அணிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் என்ன செய்யக்கூடாது, முகத்திலே அணியக்கூடாது. ஆண்கள் கையுறை, ஆண்களும் பெண்களும் கையுறை என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது. ஆண்கள் தலையை மறைக்க கூடாது. இந்த மாதிரி இஹ்ராமுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுட்டு நாம எந்த இடத்துல இருக்கிறோமோ அங்க இருந்து நாம ஹஜ்ஜுக்கு உள்ள நுழைவதற்கான வார்த்தை என்ன வார்த்தை, லப்பைக ஹஜ்ஜன், இறைவா நான் ஹஜ்ஜுக்காக ஆஜராகி விட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம எதுக்குள்ள நுழைஞ்சிட்டோம், ஹஜ்ஜுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். இந்த வார்த்தையை நம்ம எங்க சொல்றோம், பிறை 8ல. எங்க இருந்து சொல்றோம், மக்கா நம்ம எங்க தங்கி இருக்கிறோமோ அந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். இப்ப உங்களை என்ன செய்வாங்க, ஸ்லாட்ல பிறை 7லயே உங்களை மினாக்குள்ள கொண்டு வந்துடுவாங்க. ஹஜ்ஜுடைய பிறை 8ல லப்பைக ஹஜ்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்வீங்க, மினாக்கு தான் வருவீங்க. ஆனா உங்களை என்ன செய்வாங்க, சில நேரங்கள்ல பிறை 7லயே கொண்டு வந்துருவாங்க, மினா கொண்டு வந்துருவாங்க. இப்போ மகரிப் தொழுகைக்கு முன்னாடி நம்ம பள்ளியாசலுக்கு உட்கார்ந்தோம்.
அப்படி வந்தாலும் மகரிப் எப்பதான் தொழணும்? சூரியன் மறைஞ்ச உடனே பாங்க சொன்ன பிறகுதான் தொழுவோம். அதே மாதிரி பிறை 7லயே நீங்க வினாக்குள்ள வந்துட்டாலும் வினாவுல இஹ்ராமுக்கு முன்னால் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு நாம கரெக்டாக லுஹா நேரத்துல லப்பைக அல்லாஹும்ம ஹஜ்ஜன் லப்பைக ஹஜ்ஜன், இறைவா ஹஜ்ஜுக்கான ஆஜராகிவிட்டேன் அப்படிங்கிற வாசகத்தை நாம சொல்லிட்டோம்னா நாம எதுக்குள்ள நோண்டிட்டோம்? ஹஜ்ஜுக்குள்ள நோண்டிட்டோம். ஹஜ்ஜுக்காண்டி இஹ்ராம் நியத்து வச்சுட்டோம். இப்ப ஹஜ்ஜுக்குள்ள நோண்டிய பிறகு இஹ்ராமின் போது எதுவெல்லாம் செய்யக்கூடாத தடை இருக்குதோ அது எல்லாமே திரும்ப வந்துடும். ஆண்கள் என்ன செய்யக்கூடாது? தலையை மறைக்க கூடாது, பெண் அதே மாதிரி கையில் ஆணை அணியக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது, பெண் பேசக்கூடாது, அதே போன்று அந்த மாதிரி தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது, ஆசையோடு பார்ப்பது, கட்டி அணைக்க, முத்தமிடுதல், இந்த மாதிரி எல்லாமே அந்த பழைய தடையை செஞ்சிருது, திரும்ப வந்தது. நாம அந்த துல்ஹஜ்ஜுடைய 8ல இஹ்ராமுக்காண்டி நிய்யத் வச்ச பிறகு நாம என்ன செய்யறோம்? பிறை 8ல நீங்க பாருங்க, ஹஜ்ஜுடைய இடங்கள் காபாவில இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் மினாங்கிற ஒரு சிட்டி. அதே மாதிரி மினாவில இருந்து கொஞ்சம் தூரத்தில் 4 கிலோமீட்டர் முஸ்தலிஃபாங்கிற சிட்டி, அரஃபாங்கிற சிட்டி. இந்த இதுக்குள்ளதான் ஹஜ்ஜுங்கிற வழக்கம் செய்து இருக்கு. இவர் பிறை 8ல மக்காவில இருந்து நாம அவங்க என்ன செய்வாங்க? இஹ்ராமுடைய நிய்யத்தை வச்சு லப்பைக ஹஜ்ஜன்ற வார்த்தையை சொல்லிட்டு மக்காவில இருந்து ஹாஜிகள் கிளம்பி எங்க வருவாங்க? மினாக்கு வருவாங்க. மினா என்பது எப்போ வர்றோம்? பிறை 8 லுஹாவுடைய நேரத்தில் செய்வோம் வரும். மினாவில் நிறைய டென்ட் போட்டு உள்ள ஏசி எல்லாம் குழு எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. அப்படியே ஏசி குழு இருக்கும். ரொம்ப செலவு பண்ணி போறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரேடு, அது செகண்ட், எந்த கிரேடா போனாலும் சரி, ஒரு குரூப்ல போறவங்களுக்கு எல்லாம் டென்ட் போட்டு வச்சிருப்பாங்க. எல்லாம் தனித்தனி மெத்து இருக்கும், டாய்லெட் வசதி இருக்கும். உங்க பக்கத்திலேயே என்ன செய்யும்? மெடிக்கல் ஆஸ்பத்திரி, டாக்டர்ஸ் எல்லாமே அந்த வசதி எல்லாம் பக்கா செஞ்சிருப்பாங்க. இந்த 5 நாள் செய்யக்கூடிய வணக்கத்துக்காக வருஷம் மூலம் என்ன செய்யும்? வேலை நடந்து கொண்டே இருக்கும். அவ பிறை 8ல மினாவிற்கு போறோம். அப்புறம் நம்ம 8ஆம் நாள் லுஹா நேரம் முற்பகல் நேரத்துல இஹ்ராம் கட்டுறோம். லப்பைக ஹஜ்ஜுன்னு சொல்லி இஹ்ராம் கட்ட வேண்டும். உம்ராவை செய்வதை போன்ற இஹ்ராமுக்கு முன் குளித்தல், நறுமணம் பூசுதல், கையில் இல்லாத ஆடை அணிதல், தல்பியா கூடுதல் ஆற்றணும். அப்ப லப்பைக ஹஜ்ஜன் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம ஹஜ்ஜுக்கான தல்பியா சொல்ல ஆரம்பிச்சோம். لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك ان الحمد والنعمه لك والملك لا شريك لك لبيك. இந்த தல்பியாவை திரும்ப சொல்றோம். இந்த தல்பியா எதுவரைக்கும் சொல்லணும்? எதுவரை சொல்லணும்னா 10வது நாள் பெரிய ஜம்ராவுல கல்லறிய வரைக்கும் என்ன செய்யணும்? சொல்லணும். பெரிய ஜம்ராவுல தூண் சைத்தான கல்லறிதல் சொல்லுவாங்க. அந்த வார்த்தை மார்க்கத்தில் சொல்லப்படுது. அந்த பெரிய ஜம்ராவுல கல்லறிகிற வரைக்கும் இந்த தல்பியா 10வது நாள் வரைக்கும் தல்பியா செய்யணும், சொல்லிக்கிட்டே இருக்கும். நாம தொழுகிற நேரம், தூங்குற நேரம், யார்ட்டையாவது ஏதாவது பேசுற நேரம், இதை தவிர மற்ற எல்லா சாப்பிடுற நேரம், மற்ற எல்லா நேரங்கள்லையும் தல்பியாவை நம்ம சப்தமிட்டு செய்யணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். மக்காவில் எந்த இடத்துல இருந்தும் நாம இஹ்ராம் கட்டிக் கொள்ளலாம். மினாவிற்கு சொல்றோம், லுஹா நேரத்துல போறோம். மினாவிற்கு போனோம்னா துல்ஹஜ் பிறை 8ல பகல் லுஹர் நேரம் வந்தோட அந்த பாங்க சொல்லுவாங்க. நம்ம இருக்கிற டெண்டுக்குள்ளே நீங்க என்ன செஞ்சீங்கன்னா தனித்தனியாவோ ஜமாத்தாவோ தொழுகலாம். பாங்க சொன்னோடனே இகாம சொல்லி லுஹர் 2 ரக்காத். லுஹர் என்னது? 2 ரக்காத். மினாவில் இருப்போம். மினாவில் நீங்க இருக்கும் போது தொழுகிறது, திக்ர் செய்யறது, நல்ல நன்மையான காரியமா நம்ம செய்வாங்க, செஞ்சு ஃப்ரீயா தான் இருக்கும். ஆனா மினாவில் தங்குறது வணக்கம். மினாத்துல அந்த இடத்துல டெண்டு வச்சு என்ன செய்வாங்க? நமக்கு தங்குவோம். பிறகு நம்ம அசர் வக்து, பிறகு அசர் வக்து வருது. பாங்கு சொல்லுவாங்க. பாங்கு சொன்ன பிறகு இகாம சொல்லி 2 ரக்காத் அசர், அசர் தொழு 2 ரக்காத் தொழுவாங்க. அப்படியே சூரியன் மறைஞ்சது. சூரியன் மறைஞ்சோன்னு பிறை எத்தனை ஆரம்பிச்சிடும்? பிறை எத்தனை ஆரம்பிக்கும்? சூரியன் மறைஞ்சோன்னு பிறை 9. பிறை 9 மினாவில தான் என்ன செய்வோம்? இருப்போம். மகரிப் தொழுது வந்தவுடனே பாங்க சொல்லுவாங்க. இகாம சொல்லி மகரிப் 3 ரக்காத். மகரிப் நம்ம சுருக்கி தொழுகிறார். அது இஷா வக்து வந்த பிறகு பாங்க சொல்லுவாங்க. இகாம சொல்லி இஷா 2 ரக்காத். அப்போ நம்ம பிறை 8ல லுஹர், அசர், மினாவில தொழுகிறோம். அந்தந்த வக்துல சுருக்கி தொழுவோம். ரசூலுல்லாஹி செஞ்சிருக்காங்க, சுருக்கி தொழுகிறாங்க. பிறை 9 மகரிப், இஷா, மினாவில தொழுகிறோம். பிறை 9 காலையில் ஃபஜ்ர் எங்க தொழுகிறோம்? ஃபஜ்ர் நேரம் வந்தவுடனே பாங்க சொல்லி இகாம சொல்லி சுபூர் 2 ரக்காத். இப்ப இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்துல மினாவில தங்கி இருக்கும் போது இஷாக்கு பிறகு ஃபஜ்ர் வரைக்கும் எதையுமே தொழல அப்படின்னு ஒரு சட்டம் நபி தோழர் இருக்கிறார்.
இன்னொரு சஹாபி என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஊர்ல இருக்கும் போதும் பயணத்துல இருக்கும் போதும் வித்ர் தொழுகை விட்டதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நீங்க நம்ம இருக்கும்போது இரவு தொழுகை வித்ர் தொழுகை தொழுதான் தப்பு கிடையாது. அதனால ரொம்ப முடிச்சோம்னா நமக்கு பகல்ல சிரமமாயிடக்கூடாது, மனக்கு என்ன செய்யறது. அதனால நல்ல தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். வித்ருன்னா என்ன செஞ்சுக்கலாம், பொழுதுக்கெல்லாம் தொழாதான் என்ன கிடையாது, குற்றம் கிடையாது. அப்ப வினாவில் நாம என்ன செய்யணும், பிறை 9 ஃபஜ்ர் முடிஞ்சு ஃபஜ்ர் தொழுத பிறகு சூரியன் உதித்த பிறகு நாம மினாவில இருந்து எங்க நோக்கி கிளம்ப போறோம், அரபாவை நோக்கி நம்ம என்ன செய்ய போறோம், கிளம்ப போறோம். அப்ப அரபாவை நோக்கி நம்ம எப்போ கிளம்புறோம் சொன்னோம்னா, பிறை 9 ஃபஜ்ர் தொழுது மினாவில முடிச்ச பிறகு சூரியன் உதித்த பிறகுதான் உங்களை எங்க இருந்து அனுப்புவாங்க, மினாவில இருந்து அரபாவை நோக்கி அனுப்புவாங்க. ஒண்ணு விளங்கிருங்க, அரபாவில் தங்க வேண்டிய காலம் என்பது எப்போன்னு சொன்னோம்னா, பிறை 9 சூரியன் புத்தி சாஞ்சது. சூரியன் புத்தி சாஞ்ச என்ன தொழுது வந்துடும், லுகர் தொழுது. சூரியன் புத்தி சாஞ்சியிலிருந்து சூரியன் மறைகின்ற வரைதான் அரபாவில் தங்க வேண்டிய நேரம். அரபாவில் தங்க வேண்டிய நேரம் எது வரைக்கும், சூரியன் புத்தி சாஞ்சியிலிருந்து சூரியன் மறைகின்ற வரை அரபாவில் தங்க வேண்டிய நேரம். ஆனா நீங்க எப்போதே கிளம்புனா தான் அரபாவில் அந்த எல்லா மக்களும் அரபாவில் சேரணுமா இல்லைங்களா, அதுக்காக என்ன செய்வாங்க, ஃபஜ்ர்ல இருந்து என்ன செஞ்சிருவாங்க, சூரியன் உச்ச உடனே கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப எல்லாரும் அரபாவும் சேர்ந்ததுக்கு நேரம் ஆயிடும். நீங்க முன்கூட்டி அரபாவுக்கு வந்துட்டாலும் எப்பதான் தங்க வேண்டிய நேரம் ஆரம்பிக்குது. அரபாவில் ஒரு ஆள் என்ன செய்ய காலைல 10 மணிக்கே வந்துட்டாரு அல்லது 8 மணிக்கே வந்துட்டாலும் அவர் அரபாவில் தங்க வேண்டிய நேரம் ஆரம்பிக்குது. எப்பதான் ஆரம்பிக்குது அவருக்கு நேரம், சூரியன் உச்சி சாஞ்சிய பிறகுதான் அரபாவில் தங்க வேண்டிய நேரம் என்ன செய்யுது, ஆரம்பிக்குது. இல்ல நான் காலையில 11 மணிக்கு அரபாவுக்கு வந்துட்டேன், நான் அரபாவில் தங்கிட்டேன் தொடங்கிடக்கூடாது. சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து சூரியன் மகரிப்பு மறைகிற வரைக்கும் நாம அரபாக்குள்ள இருந்தாங்க, நம்ம அரபாவை என்ன செஞ்சிருக்கிறோம், இருந்திருக்கிறோம். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, முன்கூட்டியே அரபாவுக்கு அழைச்சிட்டு வருவாங்க, தப்பு கிடையாது. அரபாவுக்கு நாம லுகர்ல இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் நாம அரபாவோட தங்கியிருக்கோம். இப்போ நபி அரபான்றது பெரிய கிரவுண்ட், சரி 30 லட்சம் மக்களையும் கொண்டு திரட்டக்கூடிய அளவு பெரிய கிரவுண்ட். அரபாவிலையும் உங்களுக்கு ஏராளமான இடங்களை 2 போட்டு உங்களுக்கு எல்லா வசதி குழு வசதியோடு என்ன செய்வாங்க, எல்லா வசதியுமே அங்க என்ன செய்ய இருக்கும். அது மாதிரி மலைப்பாங்கான இடங்கள் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபலுர் ரஹ்மத், அரபா பெருவழியில ஒரு பெரிய மலை ஜபலுர் ரஹ்மா, அதுல ரசூலுல்லாஹ் தங்கி இருக்கிறாங்க. நபியல்லாஹி சொன்னாங்க, நான் இங்க தங்கி இருக்கிறேன், அரபா முழுவதுமே தங்குமிடம் தான் அப்படின்னு நபியல்லாஹி சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நம்ம 9ஆம் நாள் சூரியன் உதயமானதும் மினாவிலிருந்து அரபா வரைக்கும் சொல்லணும். இப்ப பாருங்க, மினாவிலிருந்து அரபா வரைக்கும் செல்லும் போது ரசூலுல்லாஹ் 2 விதமான ஒன்று தல்பியா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாவை சொல்லிக்கிட்டே நம்ம மினாவிலிருந்து அரபா வரைக்கும் செல்லணும். நம்ம ஹஜ்ஜுக்காண்டி இஹ்ராம் நியத் வச்சதுல இருந்து பிறை 10ல பெரிய தூண்ல கல்லறிகிற வரைக்கும் தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா நான் திரும்ப ஞாபகப்படுத்த நான் சொல்லிக்கிட்டே இருக்க மனசுல வச்சுக்கிறேன், ஹஜ்ஜுக்காண்டி தல்பியா இது வரைக்கும் சொல்லணும். இஹ்ராமுடைய நியத் பிறை 8ல இருந்து பிறை 10 வரைக்கும் தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கும். தூங்குற நேரம், சாப்பிடுற நேரம், தொழுகிற நேரம் தவிர தேவையில்லாத பேச்சுக்கள் பேசாம நாம தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்ப மினாவுல இருந்து அரபா நோக்கி நாம கிளம்பி வரும்போது 2 தக்பீரும் சொல்லிக்கலாம், தல்பியாவும் சொல்லிக்கலாம். அல்லாஹ் தக்பீர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கிட்டே நம்ம மினாவுல இருந்து அரபாவுக்கு சேர்ந்துடலாம். அதே தல்பியா சொல்லிக்கிட்டே நம்ம செஞ்சிடலாம், மினாவுல இருந்து அரபாவை சேர்ந்துடலாம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவுக்கு எப்போ அரபாவுக்கு வந்துடுறாங்க, ஆனா உடனே அரபாவுடைய நுழையல. அந்த அரபாவுக்கு முன்னாடி அரபாவுக்கு பக்கத்துல உங்களுக்கு அரபாவுடைய அடையாளம் நிறைய போர்டு வச்சிருப்பாங்க. நீங்க அந்த போர்டுக்குள்ள போயிடணும். நீங்க கவனமா அந்த போர்டு இங்கிலீஷ்ல எழுதியிருக்கும், அரபில எழுதியிருக்கும், நீங்க படிச்சு பார்க்கணும். ஏன்னா அரபாவை தங்குறது ரொம்ப முக்கியமான ஒரு வணக்கம். அரபாவை தந்தாக்கா ஹஜ்ஜே கூடாது, திரும்ப அடுத்த வருஷம் தான் நம்ம செய்யணும், திரும்ப ஹஜ்ஜு செய்யணும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, முன்கூட்டி அரபாவை நெருங்கிடலாம். ஆனா அரபாக்குள்ள குறையல, அரபாக்கு வெளியே நமீராங்கிற இடத்துல தங்கி இருக்கிறாங்க. இப்ப அந்த ரசூலுல்லாஹ் தங்கின இடத்துல ஒரு மகா பெரிய பள்ளி கட்டி வச்சிருக்காங்க, அது மஸ்ஜிது நமீரான்னு பேரு. அந்த பள்ளிவாசல்ல பாதி பகுதி அரபா எல்லைக்கு உள்ள, பாதி பகுதி அரபா எல்லைக்கு வெளியே. அப்ப அந்த பள்ளிவாசலுக்கு போகும்போது அந்த பள்ளிக்கு போய் தங்கினா கூட அரபா எல்லைக்கு உள்ள பகுதியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடையாளமா கரெக்டா வச்சிருப்பாங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அந்த அரபாவுக்கு நுழையறதுக்கு முன்னாடி நம்பிராங்கிற இடத்துல ரசூலுல்லாஹ் கூடாரம் போட்டு தங்குறாங்க.
அடுத்து வந்து சூரியன் உச்சி சாஞ்சது பிறை 9 சூரியன் உச்சி சாஞ்சதும் நுகர் நேரம் வந்துடும். உச்சி சாஞ்சதும் ரசூலா பஸ்வாங்கிற ஒட்டகத்துல ஏறி அரபாக்கு வெளியே, அரபாக்கு ரொம்ப பக்கத்துல, அரபாக்கு வெளியே அரபாக்கு ரொம்ப பக்கத்துல உரனான ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்குக்கு வந்து மக்களுக்கு உரையாற்றாங்க ரசூல். அப்ப உங்களுக்கு அரபா நாள் அன்னைக்கு அங்கே உரை நிகழ்த்தப்படும். அரபா உரை நம்ம மொழி தெரியாட்டாலும் விளக்காட்டாலும் என்ன செய்ய வேண்டும், செவிலாத்து கேட்க வேண்டும். அரபா உரை முடிஞ்ச பிறகு பாங்கு சொல்லுவாங்க. ஒரு பாங்கு சொல்லி அதை உடனே இக்காம சொல்லி லுகர் நன்றார். லுகர் நன்றார் சலாம் கொடுத்தவர் திரும்ப இக்காம சொல்லி அசர் நன்றார். நம்ம லுகர் நேரத்தில் ரசூல் என்ன செஞ்சாங்க, அரபா நாள்ல வந்து லுகரையும் அசரையும் சேர்த்து தொழுதாங்க. உங்களை மினாம தங்கி இருக்கும் போது அந்தந்த நேரத்துல ரசூலா தொழுகிறாங்க. அரபா தங்கி இருக்கும் போது லுகர் நேரத்தில் ரசூலையும் சேர்த்து தொழுதாங்க, அசரையும் சேர்த்து தொழுறாங்க. ஒரு பாங்கு திரும்ப இல்லாம சொல்லி லுகர் நன்றார். அங்க நம்ம பக்கத்துல உள்ள மக்களோடு சேர்ந்து தொழுக வேண்டியதான். திரும்ப இல்லாம சொல்லி அசர் நன்றார். லுகர் நேரத்துல இது முடிஞ்சாச்சு. நம்ம வந்து லுகரையும் அசரையும் முடிச்சிடும். முடிச்ச பிறகு நம்ம என்ன செய்யணும்னா அரபாவுல வந்து தங்கி இருந்து சூரியன் மறைய தோங்குற வரைக்கும் அரபா தங்கி இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜபலுர் ரஹ்மா அப்படிங்கிற மலை அடிவாரத்தில் தங்கி இருந்தாங்க. கிப்லாவை முன்னோக்கி சூரியன் மறையிற வரைக்கும் அரபாவுல வந்து துவா 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 துவா. உங்க ஹஜ்ஜுக்கு போக்கு உங்களோட சோம்பேறி வந்துதான் வச்சிருக்க, அவங்கதான் செல்போன் நோண்ட ஆரம்பிச்சிருக்க. நம்ம அரபாவுடைய நாள்ல வந்து சூரியன் மறையிற வரைக்கும் அரபா மைதானத்துல உட்கார்ந்து நாம திக்ர் செய்யறது, கல்வியா சொல்றது, துவா, நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த துவாக்களை எல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்கணும். இன்னும் சொல்ல போனால் இது ஹஜ்ஜுக்கு உள்ளது கிடையாது. நபிகள் நாயகம் ஓதிய நிறைய துவாக்கள் இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய நிறைய துவாக்கள் இருக்கு. அந்த துவாக்களை 10-20 துவாக்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்காண்டி நாம என்ன கேட்கிறோம் என்பது நமக்கு தெரியாது. அந்த ரசூல்லா கேட்ட துவாக்கள்ல நமக்கு இம்மை மறுமைக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம சொல்லி தருகிறாங்க. அந்த துவாக்களை மனப்பாடம் பண்ணி நாம அரபா நாள்ல அல்லாஹ்ட்ட கேட்டுக்கலாம். இல்ல எங்களை மனப்பாடம் பண்ண முடியலையா, நம்ம சொந்த தாய்மொழியிலேயே நம்ம தேவைகளை அல்லாஹ்ட்ட கையேந்தி ரசூலா எந்த அளவுக்கு துவாவை முயற்சி பண்ணியிருக்கிறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்துடைய ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு ஒத்த கையாவே செஞ்சிருக்கிறாங்க, துவா செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபா நாள்ல வந்து கிப்லாவை முன்னோக்கி துவாவை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்ப நம்ம உங்களுக்கு சொன்னோம் அரபாவுல தங்க வேண்டிய நாள், இந்த நேரம் எந்த நேரம், அரபாவில் தங்க வேண்டிய நேரம் யாராவது சொல்லலாம். அரபாவில் தங்க வேண்டிய நேரம் எது? துல்ஹஜ் பிறை 9 லுகருக்கு பிறகு இருந்து எது வரைக்கும்? மக்ரிப் வரை. இப்ப ரசூலா சொல்றாங்க அல் ஹஜ்ஜு அரபா. ஹஜ்ஜு என்பதே அரபா தங்கதான் ரொம்ப முக்கியமான வழக்கம். அரபா தங்காத ஹஜ்ஜுங்கிறது கூடாது. இப்ப சில நாட்கள்ல சில காலகட்டத்தில் என்ன ஆகும் சொன்னோம்னா, சூரியன் மறையறதுக்குள்ள எல்லா மக்களும் எதுவும் சேர முடியாது, அரபாவும் சேர முடியாது. காலையில மினாவில இருந்து சூரியன் உதிச்சவனும் தோங்குவாங்க, பகுதி மக்கள் வந்துருவாங்க. சில நேரங்கள்ல எல்லா மக்களுமே வந்துருவாங்க. சில நேரங்கள்ல பகுதி மக்கள் என்ன ஆயிடுவாங்கன்னு சொன்னோம்னா, சூரியன் மறையறதுக்குள்ள எதுக்குள்ள வர முடியாது, அரபாக்குள்ள வர முடியாது. இப்ப ரசூலா சொல்றாங்க அந்த சூரியன் மறையறதுக்கு முன்னாடி அரபாக்குள்ள வந்துட்டாங்களா இல்லையா, அவங்க சூரியன் மறைஞ்ச பிறகுதான் அரபா விட்டு வெளியேறும். அரபா விட்டு சூரியன் மறைஞ்சிட்டாலே பிறை 10 வந்துடும். பிறை 10 முஸ்தலிஃபாவில் தங்க வேண்டிய நாள். ஆனா சூரியன் மறையறதுக்குள்ள அரபாக்குள்ள வர முடியாதவங்க சூரியன் மறைஞ்ச பிறகு அரபால வந்துடும். எதுக்குள்ள அரபாக்குள்ள வந்துடணும்? பிறை 10 ஃபஜ்ர். பிறை 10 ஃபஜ்ர், பிறை 10 வந்து முஸ்தலிஃபாவில் தங்கணும். முஸ்தலிஃபா நமக்கு விடுபட்டா பிரச்சனை கிடையாது. எதனால விடுபடுறது? அரபா வந்து லேட் ஆயிடுச்சு, முஸ்தலிஃபா தங்க முடியாம போகுது. முஸ்தலிஃபா விடுபட்டாலும் சரி பிறை 10 ஃபஜ்ருக்குள்ள எதுக்குள்ள வந்துடணும், அரபாக்குள்ள வந்துடும். இப்ப நீங்க லுகருக்கு பிறகு அரபாக்குள்ள வந்துட்டீங்கன்னா எப்பதான் நீங்க அரபா விட்டு வெளியே இருக்கணும்? மக்ரிபுக்கு பிறகு. ஆனா மக்ரிபுக்கு பிறகு அரபாக்குள்ள வர்றவங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து துவா செஞ்சுட்டு உடனே என்ன செஞ்சிடலாம், அவங்க முஸ்தலிஃபாக்கு போய்க்கலாம். ஆனால் லுகருக்கு முன்னாடி வந்தவங்க சூரியன் மறையறதுக்கு முன்னாடி அரபாவுக்கு என்ன செய்யக்கூடாது, வெளியேறக்கூடாது. அப்ப அரபாவுக்கு நாம வந்து சேர வேண்டிய கடைசி நேரம் இந்த நேரம். மறுநாள் காலை ஃபஜ்ருக்கு முன்பாக எதுக்குள்ள வந்துடணும், அரபாவுக்குள்ள வந்து ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு அடையாளம் ஏதோ அடையணும். அரபா நம்ம என்ன செய்து விட்டோம், அடைந்து விட்டோம். அரபா நாள்ல வந்து நம்முடைய மார்க்கம் வந்து நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நாளுமே அவன் விரும்பிய அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யலாம். நமக்கு வந்து நரகம் நல்லா தீர்மானிச்சிருப்பான்.
சரி இந்த நாள்ல வந்து இந்த அடியார்கள் நரகத்தை விடுதலை அளிப்போம், எல்லா நாளுமே எல்லாம் நரகத்தின் விடுதலை அளிக்கலாம். ஆனால் அதிகமாக அல்லாஹ் எந்த நாள்ல நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கிறானோ அரஃபா நாள்ல தான். நபியா நான் சொல்லி காட்டுறேன், மாமின் யோமின் அக்ஸரமின் அய்யோத்தி கவாஃபி அபுதமினால் மின் யோமி அரஃபா. அரஃபா நாளில் தன்னுடைய அடியார்களுக்கு நரக விடுதலை அளிப்பது போன்று வேறு எந்த நாளிலும் அல்லாஹ் அதிகமாக நரக விடுதலை அளிப்பது கிடையாது. அல்லாஹ் அரஃபா நாள்ல என்ன செய்யறாங்கன்னா, அரஃபாவை கூடியிருக்கக்கூடிய மக்களை வந்து ரொம்ப நெருங்கி வந்து அவர்களை பார்த்து மலக்குமாக அல்லாஹ் பெருமையா பேசுறாங்க. அதாவது அவருடைய என்னுடைய அடியார்கள் என்ன விரும்புறாங்க, ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியாத அர்த்தம் கிடையாது, ரப்புக்கு எல்லாம் தெரியும். இறைவன் அந்த அரஃபாவை கூடியிருக்கக்கூடிய அந்த தன்னுடைய அடியார்கள் தனக்கு சரணடைந்து உள்ளத்தோடு என்னுடைய அடியார்கள் வந்திருக்கிறாங்க, தன்னுடைய உள்ளத்தில் உள்ள இறைவனுடைய கருணையை அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட வந்து அரஃபாவில் கூடியிருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளை பற்றி அல்லாஹ் பெருமையாக பேசுகிறான். இன்னொரு ஹதீஸ்ல வந்து புகாரில அகமதுல 6792 வாங்க முடிஞ்ச பிறகு ஒரு நிமிஷத்துல முடிச்சிருந்தேன், அதுக்கு வெளியில குடிச்சிட்டேன். ஒரு நிமிஷத்துல இந்த அமர்வை முடிச்சிடுறேன். நான் உங்களுக்கு அந்த சரி செய்யும் போது அந்த பச்சை அடையாளத்தை எப்படி ஓடணும் காட்டினேன். இந்த மாதிரி ஆண்கள் இந்த மாதிரி என்ன செய்யணும், கொஞ்சம் வேகமாக செய்ய வேண்டும். வயது மிகுந்த பெரியவர் வந்து ஓடுறது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இருக்கிறதுனால அந்த வீடியோ காட்டணும். இந்த மாதிரி என்ன செய்யணும், ஆண்கள் வந்து அந்த பச்சை அடையாளம் உள்ள இடத்துல மட்டும் என்ன செய்ய வேண்டும், அவங்க ஓடி வரணும். அந்த பச்சை அடையாளம் முடிஞ்ச கூட என்ன செஞ்சிடணும், சாதாரணமா நடந்து என்ன செய்ய வேண்டும், அவங்க வந்து செய்ய வேண்டும். இப்ப அரஃபா நாளை பொறுத்த வரையும் நபிகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கின்றான், அரஃபா நாள்ல வந்து தன்னுடைய அடியார்களை நெருங்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய மக்கள்கிட்ட வந்து மாணவர்கள் பெருமையாக பேசுவதாக நபிகள் என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப நாம வந்து இந்த அரஃபா நாள்ல வந்து என்ன செய்ய வேண்டும், வணக்க வழிபாடுகள்ல வந்து நாம அதிகம் ஈடுபட வேண்டும். அல்லாஹ்வுக்கு துஆ செய்யறது, கேட்கிறது. அடுத்து வந்து இப்ப நம்ம அரஃபா முடிஞ்சாச்சு. அடுத்து வந்து அரஃபாவுல வந்து பிறை 10, பிறை 9, சூரியன் மறைஞ்சு பிறை 10 இரவான உடனே நாம அரஃபாவுல இருந்து எதை நோக்கி போக போறோம், முஸ்தலிஃபா நோக்கி போக போறோம். முஸ்தலிஃபாவுடைய சட்டங்களை பற்றி நம்ம இன்ஷா அல்லாஹ் தொழுகை புரிஞ்சு